கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தொடர்ந்து நம்ம இஸ்ரேலை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை மையப்படுத்தி தான் நம்ம பாடம் பார்க்க இருக்கிறோம். விசேஷ விதமா இசைக்கேல் 38ஆம் அதிகாரத்தை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இருப்பினும் இப்போ உள்ள அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை, இதுவரையும் நிறைவேறின இஸ்ரேலின் தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை ஒரு முறை நம் கண்ணார பார்த்து சத்தியத்திற்குள்ளாக உணர்ந்து நாம் தொடர்ந்து இந்த ஒரு காரியத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். கடந்த சில நாட்களாக இஸ்ரேலின் தீர்க்க தரிசனத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது அத்திமரம் துளிர்விடுகிற அந்த ஒரு காரியத்துல விசேஷ விதமாய் அந்த அத்திமரம் இப்பொழுது மரம்னா தேசமாக மாறிவிட்டது. இந்த ஒரு காரியம் ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அது துளிர் விட்டு இருக்கணும் அப்படிங்கிறது மத்தேயு 24ல 32, 33 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அதை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 24 அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்து இருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி. ஓகே, அப்ப இதுதான் நம்ம பார்க்கும்போது அத்திமரத்தினால் ஒரு ஊமை என்னன்னா அவர் வாசல் அருகே வந்து நிற்கிறார். இதுதான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20, 21 வசனத்திலையும் நான் வாசல் அருகே வந்து நிற்கிறேன்னா மேகத்தின் மேல், இந்த பூமிக்கு வாசல் மேகத்தின் மேல் 2ஆம் வருகையில் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்த பூமியில ஒரு அடையாளபூர்வமா பார்க்கணும்னா மேகத்தின் மேல் வந்திருக்கிற ஆண்டவரை நம்ம பார்க்க முடியாது. சரிங்களா? ஆகவேதான் பூமியில ஒரு அடையாளம் இருக்கும், அத்திமரம் துளிர் விட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல அது பட்டுப்போன மரம், உலகமெல்லாம் செதறி போய் பட்டுப்போன மரம் 1845 வருடங்களாக அந்த தேசம் இல்லாம போனதுல அப்போஸ்தலர் 15, 16, 17 வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் போது விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து மறுபடியும் அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறது. சரிங்களா? அது எப்ப அப்படின்னாக்க மறுபடியும் வந்து, யார் வந்து? நம்முடைய ஆண்டவர் 2ஆம் வருகையில வரும்போதுதான் இந்த தாவீதினுடைய கூடாரமா இருக்கக்கூடிய அந்த தாவீதின் வீடு, இல்லைனாக்க உன் வீடு ஜெருசலேம், உன் வீடு பாழா போகும்னா என்ன அர்த்தங்க? இஸ்ரேல் தேசம் அது அந்த வாக்குத்தத்தத்திற்குரிய ஆசீர்வாதமான ஒரு கிருபை தேவனிடத்திலிருந்து இப்போ ஒரு தேசமாகவே மாறிடுச்சு. அந்த சாபத்துக்குள்ள போகும்போது மத்தேயு 23ல 37வது வசனம், பக்கம் 36, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவைகளை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்ப அந்த வீடு கூடாரம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரே அர்த்தத்தை கொண்டு இருக்கிறதுனால தான் தாவீதின் கூடாரம், தாவீதினுடைய வீடு அப்படிங்கிற அந்த ஒரு வீட்டை திருப்பி ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துதான் எழுப்பித்து கட்டுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம வசனத்தின் அடிப்படையிலே நம்ம தெளிவான முறையில புரிந்து கொள்கிறோம். அதனுடைய அடிப்படையில தான் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல 1 முதல் 14 வசனங்கள்லையும் நம்ம படிக்கும்போது அந்த எலும்புகள் எல்லாம் கூட்டி சேர்த்த ஒரு தேசமாகி இருக்கிறத எசேக்கியேல் 37 வசனத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. 1009 எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் வசனம் 9. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ என் ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். 12 வசனம் 12 இல்ல 11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று
போயிட்டு நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆகவேதான் அதனுடைய தொடர்ச்சி. அந்த எலும்புகள் எல்லாம் இஸ்ரேல் தேசம், அந்த எலும்புகள் எல்லாம் எல்லா தேசத்திலிருந்தும் கூட்டி சேர்க்கப்பட்டு தசை நரம்பு தோல் மூடப்பட்டு ஜீவனுள்ள ஒரு ஒரு மனுஷனாக எந்திரிச்சு நிக்கிற அந்த காரியம் தான் என்னன்னு பாக்குறோம்னா, இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் 1948 ஒரு தேசமா ஆயிருச்சு. மற்ற தேசங்கள் மற்ற மரங்களும் துளிர் விட்டுருச்சுன்னா, இந்தியா போன்ற ஒரு நாடா ஆனச்சே அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947க்கு முன்னாடி என்னதுங்க, சேரன் சோழன் பாண்டியன் பிரிஞ்சு கிடந்த ஒரு தேசம் ஒரே தேசமா ஆயிருக்கு. இது மாதிரி எல்லா சின்ன சின்ன நாடுகள் முதல் பெரிய பெரிய நாடுகள் வரையும் எல்லாமே தன்னிறைவுக்குள்ளாக வருவதற்கான ஒரு ஏற்பாட்டுல அவங்கவுங்க நாடு அப்படிங்கிற அளவுக்கு பூட்டான் முதற்கொண்டு நேபாள் முதற்கொண்டு தனித்துவம் உள்ள ஒரு நாடுகளாக இன்னைக்கு கண் கூட பார்க்குற அளவுக்கு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம லூக்காவில் படிக்கும்போது அத்தி மரத்தையும் பாருங்கள், மற்ற எல்லா மரம்னா மற்ற எல்லா தேசத்தையும் பாருங்க, அவைகள் துளிர் விடும்னா அது அதனுடைய அதன் தேசத்துல ஊன்றப்பட்டு அதன் தேசத்துல ஒரு தேசமா நிற்கும் பொழுது அவர் என்ன இருப்பார்னா சமீபமாயிட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்வார். வருகையை மட்டும் கூட சொல்ல மாட்டார். தேவனுடைய ராஜ்யம், வெளியரங்கமான ராஜ்யமே சமீபமா வந்திருக்கும் அப்படிங்கிறத அங்க சொல்ல வருவார். சரிங்களா? ஆகவே இந்த அடையாளப்பூர்வமான ஒரு விஷயத்துலதான் கடந்த கூடுகையில நம்ம ஒரு விசேஷித்த ஒரு தீர்க்க தரிசனத்துல எசேக்கியேல் 31 உள்ள ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். சரிங்களா? 3 முறை பட்டயம் துலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அந்த பட்டயம் அப்படிங்கிறது என்னன்னா உலகளாவிய யுத்தம். சரிங்களா? அது 3 முறை இந்த பூமியை வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கும்போது ஆல்ரெடி 1 2 என்ன வந்துருச்சுங்க, 1914 1, அப்புறம் 2வது உலக போர் 1939 இருந்து ஏறக்குறைய 46 7 வரையும் அந்த அணுகுண்டு போட்டு முடிக்கிற வரையும் என்ன ஆயிடுச்சுங்க, 2வது உலக போர். உலகளாவிய பட்டயத்திற்குரிய அந்த யுத்தம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா 3வது ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்குங்கிறத நம்ம போன வாரம் படிக்கும்போது என்ன மாதிரி யுத்தமா இருக்கும் இல்ல, அது வந்து அந்த யுத்தத்துக்கான வெளியரங்கமான அடையாளம். சரிங்களா? அந்த யுத்தத்தினுடைய பாதிப்பை பத்தி சொல்லியிருப்பார் அந்த வசனத்துல எசேக்கியேல் 21 அந்த பாதிப்பு எத்தனை மடங்கா இருக்கும் பாருங்க. அதாவது இந்த முதல் உலக போர் 2ஆம் உலக போர்ல கோடிக்கணக்கான ஜனங்கள் செத்தாங்க. அதான் அணுகுண்டு ராக்கெட்டு இந்த மாதிரி மிசைல் இது மாதிரி அடிப்பட்டது. பயாலஜிக்கல் வெப்பன்னாக்க இந்த கொரோனா மாதிரியான ஒரு சில வைரஸ் எல்லாம் அனுப்பிலாம் கொண்டு இருக்கிறாங்க. அந்த 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 வைரஸ் இல்லாம செத்த புணங்கள்ல இருந்து வரக்கூடிய நோய்கள் இருக்குல்ல, பிளாக் நோய், அதெல்லாம் எப்படி வரும்னா எலிகள் போய் அந்த தசைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள வரும். வீட்டுக்குள்ள வந்தோம்னா வீட்டுல இருக்கிற நம்மளுக்கு என்ன ஆயிரும், அந்த மாதிரி நோய்கள்லாம் வந்திருக்கு அந்த 2ஆம் உலக போர்ல. சரிங்களா? அது இல்லாம இந்த மாதிரி கொரோனா போன்ற வைரஸ்கள் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. 1919 இதே வைரஸ் கொரோனா வைரஸ் வந்திருக்கு. அதுக்கு பேரு ஸ்பெயின் ஃப்ளூன்னு பேரு. சரிங்களா? அப்ப இது மாதிரி பலதரப்பட்ட நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப நம்ம உண்மையிலே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த நோய் இப்ப கொரோனாங்கிற நோய் ஒரு யுத்தம் தான் அது. அதாவது சைனா நாட்டினுடைய உலகளாவிய யுத்தம். சரிங்களா? அந்த யுத்தத்தை அவங்க மறைமுகமா நடத்திட்டு போயிட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி அந்த யுத்தத்தினுடைய சேதங்கள்லாம் 2 முறை துலக்கப்பட்டிருக்கு. அணுகுண்டு போடும்போது அதனுடைய பாதிப்பெல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு ஜப்பான்ல. இல்லைங்களா? தெரியும் இல்லையா? நம்ம வாழலாட்டினாலும் அதை போய் நீங்க யூடியூப்ல எல்லாம் போய் பாருங்க. அதனுடைய அழிவுகளை போய் பாருங்க. அவ்வளவு மோசமான அழிவுகள். அப்ப அந்த அணுகுண்டு போட்டா ஏறக்குறைய ஒரு 10 கிலோமீட்டர்ல உள்ளவங்கலாம் உயிரோட இருக்க மாட்டாங்க. அதனுடைய ரேடியேஷன் 20 கிலோமீட்டர்ல போகுமா. 20 கிலோமீட்டர் வரையும் உள்ள ஜனங்களுக்கு அந்த ஒரு ரேடியேஷனுடைய பாதிப்புனால அநேக நோய்கள் இன்னைக்கு வரையும் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுதான் அந்த கதிர்வீச்சினுடைய காரியங்கள் எல்லாம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப கூட இருக்குதுனாக்க அதெல்லாம் நம்ம நினைக்கவே முடியல. அப்பனா அதை காட்டிலும் அந்த ஒரு வசனத்தை படிங்க எசேக்கியேல். அத 9ல இருந்தே படிங்க. சொல்ல வேண்டியது என்னவென்றால் பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துலக்கப்பட்டும் இருக்கிறது. மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டு இருக்கிறது.
மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டு இருக்கிறது. சந்தோஷப்படுவோமோ? அது என் குமாரனுடைய கோல். அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும். அது என் குமாரனுடைய கோல். சரிங்களா? அப்ப கோல்னாலே என்னங்க? ராஜ்யம், அதிகாரம். 2ஆம் வருகையில ராஜா மாதிரி வந்திருக்கும் போது இந்த முதல் உலக போர், 2ஆம் உலக போர், அப்பனா ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அவர் என்ன பண்ணுவாருங்க, வருவார். அப்படி வரும்போது தான் இந்த யுத்தங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? இன்னும் சொல்ல போனா விசேஷ விதமா நம்ம இன்னும் ஒரு சில அடையாள பாஷைகள்லாம் பார்த்துருக்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 44வது வசனத்துல அந்த கல் வந்து கையினால் பெருக்கப்படாத அந்த கல் வந்து பாதத்துல அந்த அந்த என்னது சிலை இருந்துச்சு இல்லையா, சிலையினுடைய பாதம், தலை வந்து தங்கம், புயம், கை இடுப்பு வரையும் என்னதுங்க வெள்ளி, அதுக்கு கீழே பித்தளை, முட்டியிலேருந்து கீழே இரும்பு, அதுக்கு பாதம் வந்து இரும்பும் களிமண்ணும். இப்ப இதுக்குரிய அடையாள பாஷையில நம்ம பாடம் பார்த்துருக்கிறோம். அந்த பாபிலோன் ராஜ்யம் தலை, மேதோபெரிசியர்கள் புயம், கை, 2 கை, அதுக்கப்புறம் கிரேக்க ராஜ்யம் வந்து பித்தளை, கால் ரோம ராஜ்யம். இரும்பும் களிமண்ங்கிறது என்னன்னா ரோமர்களும் களிமண், கல் போன்று இருக்கக்கூடிய ஒரு மண், ஆனா கல் அல்ல. அப்ப கல் யார்? மூளைக்கல். மூளைக்கல் ஆகிய கிறிஸ்து போன்றே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரோமராஜ்யத்தோடு சேர்ந்து பொதுவாக இயங்கக்கூடியதுதான் அந்த பாதம். அப்ப அந்த பாதம் எதை அடையாளப்படுத்துது? ரோமன். சொல்ல முடியுமா? ரோமன், கேத்தலிக். கேத்தலிக்னா பொதுவான சபை, கிறிஸ்துவின் அங்கம். அப்ப அதுதான் அந்த அந்த சின்ன கொம்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தீர்க்க தரிசனத்தின் வாயிலாக பார்த்தோம். அந்த 14வது வசனத்தை நீங்க 44வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, ராஜாக்கள்லாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த நாள்ல தான் ஒரு விஷயம் நடக்கும். சரிங்களா? நல்லா கவனிங்க. ராஜாக்கள்லாம் எப்ப வரை இருந்தாங்க தெரியுங்களா? இந்த 2ஆம் உலக போர் வரையும் தான் அதிகபட்சமா இருந்தாங்க. சரிங்களா? 1ஆம் உலக போர்லாம் எல்லா நாட்டிலையும் ராஜாக்களுடைய ராஜ்யம் தான். 1914 2ஆம் உலக போர் வரும்போது எல்லா ராஜாக்களும் முடிச்சாச்சு. இப்ப இந்த ஒரு வசனத்தை கவனிங்க. அந்த ராஜாக்கள்லாம் உயிரோட இருந்த நாட்களிலே அப்படின்னா அந்த ராஜாக்கள்லாம் 1914 வரை இருந்தாங்க இந்த பூமியில. ராஜாக்களுடைய ராஜ்யங்கள் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த பூமியில. அந்த ராஜாக்கள் இருந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலேயே படிங்க. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அப்ப ராஜாக்கள் காலம் வந்து 1914க்கு அப்புறம் 19ல இருந்து அழிய ஆரம்பிச்சிருச்சு. அப்பனா இந்த ராஜாக்கள் இருக்கும் காலத்திலே ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிரும். அப்பனா இந்த ராஜாக்கள்லாம் 1914 வரையும் நிச்சயமாகவே இருந்தாங்க. 1948க்கு அப்புறம் சுத்தமா இல்ல. என்னமோ 1-2 டம்மி பீஸ் மாதிரி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அப்படி யாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களாம் அந்த எல்லாமே என்ன ஆயிடுச்சு? இப்போ கூட ஏதோ ஒரு நாடு சிரியாவா, அந்த ஒருத்தர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கல்லாலே அடிச்சு கொண்டாங்களே ஒரு ராஜா, இஸ்ரேல் பக்கத்திலேயே தான் ஒரு ஜெனரலை அடிச்சு கொண்டாங்களே, அவர் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அவர் ஒரு ராஜாவா தான் இருந்தார். அவர் அடிச்சே கொண்டுட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற இப்ப என்னது வெள்ளைக்காரங்க அவங்க யாருங்க? பிரிட்டிஷ்காரங்களுடைய ராஜாலாம் இருக்கிறாங்களா? இருந்து வேஸ்ட், டம்மி பீஸ். சரிங்களா? யாரும் ராஜரீகத்துக்குரிய அதிகாரத்துல யாருமே ராஜா இல்லாம போயிட்டாங்க பாருங்க. அப்ப இந்த ராஜாக்கள்லாம் இந்த பூமியில இருக்கும் போதே ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிரும். அப்பனா ராஜ்யம் 1914க்கு முன்னாடியே எப்பயோ ஸ்டார்ட் ஆயிருக்கணுங்கிறதா விஷயம். அப்படிங்கிறப்பதான் இந்த வசனத்தை வாசிங்க. அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவது இல்ல, நல்லா திரும்ப படிங்க. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அப்ப அந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் உள்ள ராஜ்யமா இருக்குனாலே அது யாருடைய ராஜ்யம் தான்? கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் ராஜ்யம் தான். தொடர்ந்து வாசிங்க. அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையில் இருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுங்கினதை நீ கண்டீரே. அப்ப எல்லா ராஜாக்களினுடைய ராஜ்யம் எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க? இப்ப ஒண்ணுமே இல்லாம நொறுக்கப்பட்டு ஒண்ணு இல்லாம போயிருச்சுனாலே யார் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம்? கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கல் கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. அந்த கல் என்னவானுச்சுன்னு பாருங்க. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். எப்படி நிற்கும்? அந்த எப்படி போய் நிக்குங்க? அந்த கல்லாவே இருக்குமா? அது மலையா பூமி எங்கும் பரவும் கூட வசனம் இருக்குமே, படிங்க.
இருக்கா? 34 நினைக்கிறேன். 34ஆம் வசனம். நீர் பார்த்து கொண்டு இருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களின் மோதி சத்தம் வரக்கூடாது, அவைகளை சத்தம் வரக்கூடாது. நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்தில் இருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அதாவது காத்து சுத்திக்கிட்டு அடிச்சு அதெல்லாம் அந்த ராஜ்யங்கள்லாம் காணா போயிரும். சரிங்களா? அதுதான் அந்த சுழல் காற்று 4 காற்றை பிடிச்சி வச்சிருக்கும் போது முதலாம் உலக போர்ல ரிலீஸ் ஆனிச்சு. 2ஆம் உலக போர்ல இன்னும் அடுத்த லெவல்ல பெரிய லெவல்ல ஒரு பெரிய பாதிப்புக்கு ரிலீஸ் ஆனிச்சு. ஆனா இப்ப ஏன் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியுங்களா? 1,44,000 நிறைவடைகிறதுக்காக தான் இந்த 3ஆம் உலக போர் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அதான் விஷயம். தொடர்ந்து வாசிங்க. கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பாருங்க, அந்த கல்லாவே இருக்கல, ஒரு பெரிய ராஜ்யத்திற்குரிய மலையாக மாறியது. மலைனால என்னங்க அர்த்தம்? ராஜ்யம், ராஜ்யமா மாறிடுச்சு. அப்ப அதான் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஒரு சின்ன கல்லா இருந்து மற்ற ஏனைய கற்கள்லாம் வந்து சேரும். ஜீவனுள்ள கற்கள். மற்ற ஏனைய கற்கள் யாருங்க? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல ஜீவனுள்ள அந்த கல் யாருன்னா கிறிஸ்து, மூளைக்கல். மற்ற ஏனைய கற்கள் யாரு? படிச்சிருங்க 5வது வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப ஜீவனுள்ள கற்கள், மற்ற கற்கள்லாம் ஆண்டவர் 2ஆம் வருகையில அந்த கல் வந்து மோதனோன்னு மற்ற கற்களும் சேர்க்கப்பட்டு அது எல்லா கல்லும் சேரும் போது அது ஒரு பூமியே நிரப்பக்கூடிய மலையாகிறது. அப்படின்னா அந்த கல்லெல்லாம் சேர சேர அது ஒரு தேவனுடைய ராஜ்யத்தின் முழு நிறைவான ராஜ்யத்தை அடையாளப்படுத்தக்கூடியது. அப்ப இந்த கல் வந்து மோதிருச்சு மோதல அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா 110ஆம் சங்கீதம் 1வது வசனம் மற்றும் 5வது வசனத்தை படிங்க. 1 மற்றும் 5 பக்கம் 741. கர்த்தர் என் ஆண்டவரை பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர்னா யெகோவா பிதாவாகிய தேவன். என் ஆண்டவன்னா அதோனா தலைவன் அல்லது என்னுடைய ஆண்டவன் அப்படின்னு சொல்ற, என்னுடைய மாஸ்டர், என்னுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் தான்? தாவீது பாடுறாரு இந்த சங்கீதத்தை. என்னுடைய தலைவன் அப்படின்னு சொல்றாரு. யெகோவா தேவன் என்னுடைய தலைவனாகிய என்னுடைய ஆண்டவனுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரன்ட்ட ஒரு மேட்டர் சொல்றாரு. ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றான்னு பாருங்க, படிங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். அப்ப அவருடைய சத்துருக்கள் எல்லாம் அவருடைய பாதபடியாக்கி போடுறது எப்பன்னா 2ஆம் வருகையில வந்து 1000 வருட அரசாட்சியில தான், அந்த நியாய தீர்ப்பின் நாள்ல தான். அப்ப 2ஆம் வருகையில வந்து அந்த வலது பார்சத்தின் அதிகாரத்தோடு வல்லமையோடு சர்வ வல்லமையோடு ராஜ்யத்திற்குள்ளாக 2ஆம் வருகையில வரும்போது அது கல்லா தான் வருது. அப்படி வரக்கூடிய அந்த தருணத்துல தான் அந்த கல் எப்ப வந்து மோதும் அப்படிங்கும் போதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 15 மற்றும் 18 படிங்க. 11ஆம் அதிகாரத்துல 15 மற்றும் 18. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் நல்லா புரிஞ்சுங்க. 7ஆம் தூதன் 7ஆம் சபை 7ஆம் காலகட்டத்துல அதற்கான எக்காலம் சத்தியங்கள் வந்துகிட்டு இருக்கும். அந்த சத்தியம்லாம் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற சத்தியம் தான். சரிங்களா? அப்ப அந்த சத்தியத்திற்குரிய ஒரு விஷயம் நடக்கும் பொழுது ராஜ்யம் யாருடைய ராஜ்யமா மாறி இருக்கும்? இந்த உலகத்தின் ராஜ்யம் கிறிஸ்துவும் கர்த்தருக்கும் உரிய ராஜ்யமா மாறி இருக்கும். அப்படி மாறி இருக்கும் போது உடனே இந்த பூமிக்குள்ள எல்லா மாற்றமும் வந்துருமான்னு பாத்தீங்கன்னா 18வது வசனத்தை படிங்க. இந்த ராஜ்யத்தை ஆரம்பிச்சா ஜாதிகள்னா ஆங்கிலத்துல நேஷன்ஸ், தேசங்கள்லாம் கோச்சுக்குவாங்க. அப்ப ராஜ்யத்தை தேவன் கிறிஸ்துக்குள்ளாக இந்த பூமியில வானத்தின் மேல ஆரம்பிச்சிருக்கும் பொழுது இந்த உலக தேசங்கள்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாது, கோவித்துக் கொள்வார்கள். அப்படி கோவிச்சு கொள்ளும் போது தேசம் இவருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாத போது, ஏன்னா இப்ப பாருங்க ராஜாக்கள் காலம் முடிஞ்சிருச்சு, கம்யூனிஸ்ட் காலம் முடிஞ்சிருச்சு,
1914 நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மக்களாட்சி வந்திருக்கு. இதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனமே இருக்கு. இதெல்லாம் இப்பதான் நடக்கணும். சரிங்களா? அந்த மக்களாட்சி எல்லாம் இப்பதான் நடக்கணும். சரிங்களா? சிங்கத்துக்கு தப்பினவன் கரடியாகிய கம்யூனிசம், கம்யூனிசத்துக்கு தப்பினவன் வீட்டுக்கு வருவான், வீட்டுக்கு வந்தா பாம்பு கடிக்கும். அப்ப வீடுங்கிறது மக்களாட்சி. அதுதான் நிறைவு. இந்த உலகத்தின் அழிவுக்கான நிறைவை பத்தி சொல்லும்போது அந்த மக்களாட்சியில தான் இப்போ உலகமே இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்பதான் நடக்கணும்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாளை விரும்பி அந்த நாளுக்குள்ளாக இப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஆமோஸ்ல நம்ம படிக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த ஒரு வசனத்துல நீங்க படிக்கும்போது என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்க. ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. அப்ப யாருக்கு கோபம் வரும்னா இரண்டாம் வருகையில வந்திருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு என்ன ஆகுங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா அப்படிங்கும்போது ஒரு கோபம் வரும். சரிங்களா? இப்ப 110ஆம் சங்கீதத்துல 1வது வசனம் படிச்சோம். பிதாவாகிய யெகோவா தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனுக்கு நீ என்னுடைய ரைட் சைடுல உட்காருப்பா, முழு அதிகாரத்தை எடுத்து ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டார். ஸ்டார்ட் பண்ணா 5வது வசனத்தை படிங்க. உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர், அதாவது பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர் யாரு? அந்த ஆண்டவர். அதோனி அல்லது நம்முடைய தலைவன், நம்முடைய ஆண்டவர், நம்மளை ஆண்டு கொள்கிற ராஜாதி ராஜா என்ன பண்றாரு பாருங்க. பாருங்க. தமது கோபத்தின் நாளிலே. அப்ப கோபம் எப்ப வரும்னு பார்த்தோம்? வெளிப்படுத்தல் 11ல படிச்சோமே, அவர் ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஆனா ஜனங்கள், தேசங்கள் அவருடைய ராஜ்யத்தை ஏத்துக்கொள்ளாது. இன்னைக்கு ராஜ்யம் வந்திருக்கிறதே ஜனங்களுக்கும் தெரியாது, கிறிஸ்தவனுக்கே தெரியாது. இரண்டாம் வருகையில வந்திருக்கிற அந்த காரியங்கள்லாம். அப்ப அந்த கோபத்தை உருவாக்கின பிறகு ஏற்றுக்கொள்ளலைங்கிற அந்த கோபத்துக்குள்ள வரும்பொழுது வலது பார்சத்தில் உள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. அந்த கோபம் வந்துரும். ஜாதிகள் ஏற்றுக்கொள்ளாதனால கோபம் வந்துரும். தொடர்ந்து ராஜாக்கள் இந்த பூமியில இல்லாம ஆக்கிடுவார். 1948க்கு அப்புறம் ஒரு ராஜா கூட கேட்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த ராஜாக்கள் இந்த பூமியில இல்லைன்னாலே ஆண்டவர் இரண்டாம் வருகையில வந்து ராஜ்யத்தை, வருகையில வந்தது மட்டும் இல்ல, ராஜ்யத்தையும் ஸ்டார்ட் பண்ணி தான் இருக்கிறார். இந்த தேசங்கள்லாம் உருவாக்குனதே யார் தான்? அத்தி மரம் அல்ல, மற்ற மரங்களையும் பாருங்க, அவர் வாசல் அருகே வந்து இருக்கிறார். அது ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்ப இத்தனை காரியங்கள் மத்தியில தான் இந்த அத்தி மரம் துளிர் விட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். எல்லா ஜாதிகளில் இருந்தும் இந்த இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்ணியிருக்கிறாருங்க? கூட்டி சேர்த்திருக்கிறார். சரிங்களா? இப்ப நீங்க அதுலயே ஏசாயாவுல சங்கீதத்துல படிச்சீங்கன்னா தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, அவர் தேசங்களுக்குள்ளாக நியாயம் தீர்ப்பார். அப்ப இரண்டாம் வருகையில வந்தாலே அதனுடைய விஷயமே என்னதான்? நியாய தீர்ப்பு தான். எல்லா தேசத்தையும் நியாயம் தீர்ப்பார். ஆனா இப்ப உடனடியா தீர்த்துவார்னா இப்ப யாருக்கான ஜட்ஜ்மெண்ட் போயிட்டு இருக்கு தெரியுமா? இப்ப யாருக்கான ஜட்ஜ்மெண்ட்? இந்தியாவுக்கா? சரிங்களா? அதாவது ஆண்டவர் முதலாவது யாருக்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவார்னா இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டவங்களுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட். தேவனுடைய வீட்டுல இப்பொழுதே நியாய தீர்ப்பு துவங்கும் காலம்னா நம்ம சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நம்ம 1,44,000 பேரா இல்லையா? இதுதான் ஜட்ஜ்மெண்ட். இப்போ இந்த சத்தியம் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சாதான், லேக்கன் 44 நிறைவு உண்டானாதான் உலக ராஜ்யத்துக்குள்ள போய் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். திரள் கூட்டத்தையோ இல்லை மற்ற ஏனைய காரியங்கள்லாம் ஜட்ஜ்மெண்ட் போகும். ஆனா இப்ப உலக ராஜ்யத்தை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாருன்னா இப்போ வந்து கண்ட்ரோல் தான் பண்ணுவார். வந்து நியாய தீர்ப்புங்கிறது இப்ப இல்லை. அந்த வெள்ளையாடு செம்மறியாடா பிரிக்கக்கூடிய அந்த நியாய தீர்ப்பு இப்ப இல்லை. அப்ப இப்ப யாருக்கு தானா இந்த இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த உலகம் அழியாம அந்த அக்கிரமங்கள் இன்னும் தீராம ஒரு சில பேர்லாம் எதிர்பார்க்கலாம். 2ஆம் வருகை 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சுன்னா ஏங்க தீமை இருக்குது, பாவம் இருக்குதுன்னு கேட்கலாம். இந்த தீமையும் பாவத்தின் மத்தியில தான் சபை உருவாகணுங்கிறதான் தெய்வீக திட்டம். எல்லாமே சரி பண்ண பிறகு அங்கே சபை உருவாக வாய்ப்பு இல்லை. சரி பண்ண பிறகு உருவாகிறது உலக ஜனங்களுடைய ரட்சிப்பு. இந்த சரியில்லாத உலகத்துல, தீமை நிறைந்த உலகத்துல தான் யார் உருவாகி வரணும்? அதனாலதான் அறுப்பு உலகத்தின் முடிவுங்கிறார். ஏன்னா இந்த உலகம் முடியும் போது சபை முடிஞ்சிருக்கணும். இந்த உலகம் முடியாது அது வரையும். அதான் காரியம். அப்பதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இப்ப நம்ம கடந்த பாடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த 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 பட்டயம் அது முடிச்சிட்டோம். அந்த ஒரு வசனம் 21 மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, மின்னத்தக்கதாய் அது துளக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்படுவோமோ, அது என் குமாரனுடைய கோல், அது சகல விருட்சங்களையும் அலட்சியம். அப்ப இந்த குமாரனுடைய கோலுங்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் போயிட்டு சுத்திட்டு வரோம். சரிங்களா? அவர் 2ஆம் வருகையில அந்த ராஜ்யத்தின் 1000 வருஷ ஆட்சியினுடைய
மகிமை புரிந்த அந்த கோலோடு வருகிறார் அப்படின்னா அந்த ராஜ்யத்தின் பவரோட வர்றாருன்னு அர்த்தம். கோல்னா கையில கம்பெடுத்துக்கிட்டு வர்றதுன்னு அர்த்தம் இல்லை. சரிங்களா? அவர் பவரோட 2ஆம் வருகையில வந்திருக்கிறார். என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா தெய்வீக திட்டத்துல எது எது நடக்கணுமோ அதெல்லாம் நடந்து முடிகிற வரையும் அவர் முழு அதிகாரத்தை என்ன பண்ண மாட்டார், செய்து முடிக்க மாட்டார். மெயினா இந்த உலகத்துல சபையை தூக்கணும். சரிங்களா? தொடர்ந்து வைங்க, படிங்க. அதை கையாடும்படி அதை துலக்க கொடுத்தார். கொள்கிறவன் கையிலே கொடுக்கும்படி அந்த பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, அது துலக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். மனுபுத்திரனே, நீ ஓலமிட்டு அலறு. பட்டயம் என் ஜனத்தின் மேல் வரும். பட்டயம் என் ஜனமாகிய இஸ்ரேல் மேலேயும் வரும். புரியுதுங்களா? இதுவரையும் அந்த பட்டயம் 1ஆம் உலகப் போர்லயே 2ஆம் உலகப் போர்லயே பெரிதளவான பாதிப்புனாக்கி 2ஆம் உலகப் போர்ல ஒரு பெரிய பாதிப்பு இருந்துச்சுங்க. ஏறக்குறைய 60 லட்சம் பேர் யூதர்கள் மட்டும் ஜெர்மனியினுடைய ஹிட்லர்னால கொல்லப்பட்டார். அதை தான் நம்ம அந்த இஸ்ரேலினுடைய தீர்க்க தரிசனம் 37ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது அதனுடைய ரகசியத்துல வேட்டைக்காரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் தான். அவர் தான் என்ன பண்ணாருன்னா எல்லா தேசத்தில் உள்ள யூதர்கள்லாம் கொண்டாந்து வச்சு சிறையில் வச்சு 60 லட்சம் யூதர்களை கொன்று குவிச்சது. சரிங்களா? சாப்பாடே போடாம விஷவாயுவை ஏற்றி இப்படிலாம் கொண்டு இருக்கிறாப்புல. அதனால தான் இவங்க நம்ம தேசத்துக்கே போயிடுவோம்னு முடியாந்தது இவங்க யாரு, இந்த இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப இதுதான் என்னன்னு அந்த வசனத்துல பார்க்கும்போது என்னன்னு சொல்லப்படுது, என் ஜனத்தின் மேலும் வரும்னாக்க 2ஆம் உலகப் போர், முதல் உலகப் போர்லாம் அந்த தேசமே இல்லை. 2ஆம் உலகப் போர்ல தான் அது தேசமா உருவாகுது 48ல, 1948ல. அப்ப அந்த 1ஆம் உலகப் போர் தேசமா நாட்டப்பட்டது இல்லையா தேசமா. அதுக்கப்புறம் அந்த பட்டயம் வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா 2 உலகப் போர்கள் முடிந்த பிறகுதான் அந்த தேசமே தேசமாக அத்திமரம் துளிர் விட ஆரம்பிச்சது. 1948ல தான் துளிர் விட்டுச்சு. சரிங்களா? அப்ப நாட்டப்பட்ட பிறகு அது ஒரு பட்டயம் வரும். அப்படிங்கும் போது தான் இந்த பட்டயத்தினுடைய தன்மை தான் பவர் மிக்கது. அதுதான் 3ஆம் உலகப் போர். இதைதான் நம்ம கடந்த கூடுவையில பார்த்தோம். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அது இஸ்ரவேல் புத்திரர்கள் பிரபுகள் எல்லார் மேலும் வரும். அதின் நிமித்தம் என் ஜனத்துக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும். பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல இந்த பட்டயம் வரும்பொழுது பிரபுக்கள் எல்லார் மேலும் வந்திருக்கும். சரிங்களா? இப்ப இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் பிரபுக்களா இஸ்ரேல் தேசத்துல? இன்னைக்கு நாடாயிருச்சு. இந்த நாட்டுல தான் அந்த பிரபுக்கள் இருக்கணும். இப்ப அந்த பிரபுவா பிரபுக்களா? பிரபுக்கள் மேல் எல்லாரும் வரும்னா 3ஆம் உலகப் போர் வரும் பொழுது அந்த உச்சத்தை அடையும் போது அங்கே பிரபுக்கள் இருப்பார்கள். எந்த பிரபுக்கள்? பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள். அதாவது இந்த 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த 3ஆம் உலகப் போர் உச்சத்தை அடையும் பொழுது அதை டச் பண்ணும்போது அதுதான் என்னன்னாக்கே கோகுமாகோகு யுத்தம். சரிங்களா? அது அந்த அந்த யுத்தம் வரும் பொழுது யார் அங்க இருப்பாங்க? முற்பிதாக்கள் அங்க இருப்பாங்க. இதுதான் நம்ம சங்கீதம் 45ல 16வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வசனம்னா சபை முடிஞ்சிரும். அந்த ஒரு சூழ்நிலையில தான் யாரு அங்க நிற்பாங்க? பூமியிலே பிரபுக்கள். பிதாக்களுக்கு பதிலாய் குமாரர் அந்த வாக்குத்தத்தத்தை அடைந்து பரலோகம் போயிடுவாங்க சபை. ஆனா பிதாக்கள் என்ன ஆயிடுவாங்க? பூமியிலே அந்த பிரபுக்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து வந்துருவாங்களாம் 3ஆம் உலகப் போர் நடக்கும்போது உச்சத்துல. சரிங்களா? இதைதான் நம்ம மீகாவுல கூட படிச்சோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அதுல நம்ம படிக்கும்போது 7 மேய்ப்பரும் உயிரோட வந்துருவாங்க. அப்ப 7 மெய்ப்பர்னா அந்த 7 சபையின் காலத்துல உள்ள 1,44,000 பேர் உயிர்த்தெழுந்து போயிருவாங்க. முற்பிதாக்களும் வந்து நிப்பாங்க. எந்த யுத்தத்துல? இந்த 3ஆம் உலகப் போர்ல. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. எசேக்கியேல் அந்த பட்டயத்தை பத்தி. அதின் நிமித்தம் என் ஜனத்துக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும். ஆகையால் உன் விலாவிலே அடித்துக்கொள். யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தால் ஒழிய இது இனி சோதனையினால் 14 வரையும் படிக்கணும். சோதனையினால் தீருகிறது என்ன என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி கையோடு கை கொட்டும். பட்டயம் 3ஆம் தரம் இரட்டித்து வரும். அது கொலையுண்டவர்களின் பட்டயம். அது கொலையுண்ண போகிற பெரியவர்களின் உள்ளறைகளில் பிரவேசிக்கிற பட்டயம். அவர்களுடைய இருதயம் கரைந்து அவர்களுடைய இதயங்கள் திரளாகும்படி பட்டயத்தின் கூர்மையை அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும் நேரிட கட்டளையிடுவேன். அது மின்னும்படியாக பதமிடப்பட்டது, வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது.
அந்த ரெட்டிப்பானன்னு சொல்லி அந்த அந்த வரியை படிங்க. 14. படிங்க அது. ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி கையோடு கை கொட்டு, பட்டயம் 3 தரம் ரெட்டித்து வரும். சார் 3ஆம் தரம் வரும்பொழுது அது டபுள். அதான் அந்த மொத்தம் 3 முறை. அந்த 3 முறை வரும்போது அந்த 3ஆம் முறையினுடைய விஷயம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அந்த முதல் உலக போரினுடைய தன்மையை காட்டிலும் 2ஆம் உலக போரினுடைய தன்மை எப்படி இருந்துச்சுங்க? அப்போ 3ஆம் உலக போர் அப்படியே டபுள் ஆகிக்கிட்டே போகும். 1ஆம் உலக போரினுடைய பாதிப்பு வந்து 2ஆம் உலக போரில் பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிடுச்சு. அப்போ 2ஆம் உலக போரினுடைய பாதிப்பு வந்து 3ஆம் உலக போரில் எப்படி இருக்கும்? 2ஆம் உலக போரை காட்டிலும் இன்னும் டபுள் ஆயிருக்கும். அதை தான் இங்கே சொல்ல வர்றார். சரிங்களா? அப்போ இந்த சம்பவம் நடப்பதற்கான ஏற்பாடு தான் எசேக்கியேல் 38 எப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். சரிங்களா? ஓகே. அப்போ அந்த ஒரு விஷயத்துல தான் ஜெரமியா 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையில இன்னைக்கு இஸ்ரேல் இருக்கு. மற்ற நாடுகள்லாம் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். பாகிஸ்தான், இந்தியாவுக்குலாம் அப்பப்போ வரும். அப்பப்போனா ஒரு 4 வருஷம் அப்படின்லாம் இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்துச்சு. அப்படிலாம் இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. சரிங்களா? கார்கில் யுத்தம் எப்போ வந்துச்சுங்க? 2005. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பெரிய லெவலில் வந்துச்சா? இந்த சைனாவில் சும்மா பார்டரில் ஏதோ அப்படிதான் இல்லைங்களா? ஆனால் பாருங்க இந்த இஸ்ரேலுடைய யுத்தத்தை பாருங்க, இந்த 20 வருஷத்துல இந்த 1.5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற இந்த யுத்தம் பாருங்க. திகிலுண்டு சமாதானம் இல்லாத நிலைமை, நாடாயிருச்சு. ஆனா இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இந்த 2ஆம் உலக போருக்கும் 3ஆம் உலக போருக்கும் நடுவுல நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தங்களை பத்தி பேசப்படுது. சரிங்களா? இதுல விசேஷ விதமா ஒரு மிக முக்கியமான இன்னொரு சம்பவம் நடக்கணும். சரிங்களா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 83 படிக்கலாம். சங்கீதம் 83. தேவனே மௌனமாய் இராதையும், பேசாமல் இராதையும், தேவனே சும்மா இராதையும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர்கள் தலை எடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். பாருங்க, இது முழுவதும் இஸ்ரேலை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம். விசேஷ விதமா இது எப்ப நடக்கணும்னா, எல்லா தேசத்திலும் கூட்டி சேர்க்கப்பட்டு இங்க வந்திருக்கிறாங்கல்ல 2ஆம் உலக போருக்கு அப்புறம், அதுக்கும் 3ஆம் உலக போருக்கும் நடுவுல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்திற்குரிய ஒரு தீர்க்க தரிசனம் இந்த 83ஆம் சங்கீதம். இந்த 83ஆம் சங்கீதம் நிறைவடைஞ்சிச்சுன்னா 3ஆம் உலக போர் வந்துருங்க. சரிங்களா? இப்ப நடந்துகிட்டு இருக்கிற யுத்தம் எதுனா இந்த 83ஆம் சங்கீதத்துல உள்ள ஒரு விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னென்ன யுத்தம்லாம் நடந்திருக்கு நீங்க சும்மா ஒரு 48ல இருந்து சும்மா சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சதை, இஸ்ரேல்ல நடந்த யுத்தங்களை. அந்த நாடு ஆரம்பிச்சு அடுத்த சில வருஷங்கள்லயே எகிப்தினுடைய இது. சரிங்களா? அப்புறம் 67ல இந்த அரபு நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு அட்டாக் பண்ணாங்க. 6 நாள்ல முடிச்சு வச்சாங்க இஸ்ரேல் தேசம். அப்படியே தொடர்ந்து 75ல நடந்துச்சு. அப்படியே பலஸ்தீன் போர் அப்பப்ப நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப 2000ல கூட நடந்துச்சு. 2000க்கு அப்புறம் ஒரு 2 போர் நடந்துச்சு. இப்ப காசா போர் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இது எல்லாம் யாரை சார்ந்த யுத்தமா இருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாரை சார்ந்த யுத்தம்? எந்த தேசங்கள் வந்து உங்களை அட்டாக் பண்றாங்கன்னு கேக்குறேன். அரபு தேசங்கள் தான். புரியுதுங்களா? இப்ப படிப்போம் பாருங்க. இந்த யுத்தத்தினுடைய தீர்க்க தரிசனம் தான் இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த யுத்தங்கள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது நடந்து முடிஞ்சாதான் எந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆகும்னா, அர்மோகதோன் என்கிற 3ஆம் உலக போர் என்கிற கோகு மாகோகு யுத்தம். அதான் ஃபைனல். சரிங்களா? அப்ப அந்த யுத்தம் வர்றதுக்கு முன்னாடி இந்த 83 நடக்கணுங்க. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. படிக்கலாம் பாருங்க. படிங்க. உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இந்த வார்த்தையை யார் சொல்லிக்கிட்டு இருக்கிறா? இப்ப படிச்சு இப்ப சொன்ன வார்த்தைய இப்ப யாராச்சும் இஸ்ரேலை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? ஒரு 60 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு குரூப். அரபு நாடுகளும் ஈரான், ஈராக்லாம் இஸ்ரேல் இல்லாம ஆக்கணும், அந்த தேசமே இல்லாமக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இல்லாம ஆக்கணும்னு நினைச்சாதான் இவங்க பாதிப்பு அதிகமாகிட்டு இருக்கு. யாருக்கு? சரிங்களா?
அப்ப எந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? மெயினா ஈரான், ஈராக்கு மற்ற இந்த இந்த எகிப்தினுடைய யுத்தம் நடக்கும்போது அதனுடைய விஷயமே என்ன பிளான் போட்டாங்கன்னா, எகிப்தியர்கள் எல்லாம் சேர்ந்து அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. மேற்க கடல் இஸ்ரேலுக்கு. இங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே கடல்ல கொண்டு போய் தள்ளி அப்படியே முழுகடிச்சு மொத்தமாவே தேசமே இல்லாம ஆக்கிடுவோம்னு திட்டம் போட்டாங்க. பார்த்தா அந்த யுத்தத்துல எல்லா அரபு நாடுகளினுடைய அந்த ஓடுதளம் ரன்வேலையும் கொண்டு போய் குண்டை போட்டு சரண்டர், எல்லா நாடும் சரண்டர் ஆயிட்டாங்க. அவங்க தான் பிடிச்சாங்க. மற்ற அவங்களுடைய நாடுகளை எல்லைகளை விருத்தி ஆக்கிக்கிட்டாங்க. யாரு? இஸ்ரேல். கொஞ்சமா இருந்தது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆனிச்சு. அப்ப இந்த 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 நாடை நாடு இல்லாம ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற தேசம் இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா அரபு நாடுகள் தான். சரிங்களா? அவங்களுக்கான ஒரு விஷயத்தை தான் இங்க படிக்கிறோம். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் யாருங்க அது ஏதோமின் கூடாரம்? ஏசா. சரிங்களா? இந்த ஏதோமினுடைய கூடாத்தார் அதெல்லாம் யாருங்க? பக்கத்துல உள்ள தேசங்கள் தான். படிங்க. இஸ்மவேல் யாரு? அரபியர்கள். சரிங்களா? மோவாபியர் யாரு? லோத்தினுடைய பிள்ளைகள். எல்லாம் அந்த அரபு நாடை சார்ந்தவங்க தான் இவங்க எல்லாம். படிங்க. ஆகாரியர்னா ஆகாருக்கு அந்த இஸ்மாயிலோட சந்ததிகள் அவங்க எல்லாம். தொடர்ந்து. தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தீன். இன்னைக்கு இஸ்ரேலை சுத்தி இருக்கிறது பெலிஸ்தீன் நாட்டினுடைய இதுதான். இஸ்ரேல்ல பங்கு போட்டுக்கிட்டு இருக்கிறதும் யார் தான்? இந்த பெலிஸ்தீன் நாடு தான். சரிங்களா? பாலஸ்தீன். படிங்க. இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அடிப்போம்பாங்க. அடிக்கணும்னு பார்ப்பாங்க, அவங்க இடத்த விட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஏறக்குறைய 1948 இருந்து ஏறக்குறைய 80 வருஷமா 75 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. படிங்க. அசிரியா அந்த சிரியா நாடு தேசம் இருக்கு இல்லையா, ஜோர்டான் மேல உள்ள தேசம்லாம் அதெல்லாம் சொல்றாரு. மீதியானியர்கள் யாரு? இவர்களுமே அந்த அரபு நாட்டினுடைய அந்த பகுதியில் உள்ளவங்க தான். படிங்க. நிலத்துக்கு எருவாய் போன சிசேரா யாவின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுக்கும் அவர்களை பிரபுக்களை எல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். எல்லாரும் சரண்டர் ஆகி ஒண்ணு இல்லாம டம்மி பீஸ் ஆக்கும். இதான் அதனுடைய. இது வந்து தனியா பார்க்கலாங்க. நம்ம இந்த 83ஆம் சங்கீதத்தை தனியா, இது வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். சரிங்களா? இது தனியா பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம வாசிட்டு போயிடலாம். படிங்க. தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே, என் தேவனே அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும். பாருங்க, அவர்களை ஒரு மொத்தமா முடிவு கட்டுறதுக்கு எங்க வச்சிருக்கிறாருன்னா சுழல் காற்றின் புழுதி அப்படிங்கிறார். இப்ப சுழல் காற்று எப்பதான் சுத்திக்கிட்டு அடிக்கும்? ஏற்கனவே அடிச்சிச்சா? எப்ப அடிச்சிச்சு? முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர். அதுக்கப்புறம் திரும்ப எப்பதான் இந்த சுத்திக்கிட்டு அடிக்கிற போர் வரப்போகுது சுழல் காற்று? 3ஆம் உலகப்போர். இந்த சுழல் காற்றை பத்தி சொல்லும் பொழுது பாபிலோனுடைய ஜட்ஜ்மெண்ட்டும் நடக்கணும். சரிங்களா? பாபிலோனுடைய ஜட்ஜ்மெண்ட். பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட் எப்ப? 600 பிசிலே முடிஞ்சிருச்சு. யாரு? நேபுகாத்நேசரனுடைய அந்த தேசம் மேத பரிசேயர்களால அங்கே ஒரு முடிவுக்கு அப்பயே வந்துருச்சு. அது இப்போ ஒரு பெண்டிங் இருக்கு, பாபிலோனுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட். அப்ப பாபிலோன் தேசம் எதுனாலே ஈரான், ஈராக்கு. அதையா சொல்றாருன்னா அது இல்லை. ஆவிக்குரிய பாபிலோனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட். யார் அந்த ஆவிக்குரிய பாபிலோன்? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கம் முழு குழப்பத்துல இருக்கு. வந்துட்டாரா வரலையா, பிதாதானா குமாரானா, சத்தியமா பொய்யா, எது பைபிளா பைபிள் இல்லையா, 72 புத்தகமா 66 புத்தகமா, ஆத்மா சாகுமா சாகாதா, எல்லாரும் உயிர் தெழுந்து வருவாங்களா வரமாட்டாங்களா, இந்த குழப்பம்லாம் யாருக்கிட்ட இருக்கு? இப்போ நியாய தீர்ப்பை பத்தி தெளிவில்லா தன்மை யாருக்கிட்ட இருக்கு? அப்ப இது எல்லாம் குழப்பமா இருக்கக்கூடிய பாபிலோன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். நம்ம ஆன்டி கிரைஸ்ட்ங்கிற அந்த கிறிஸ்துவ பாடத்துல இந்த பாபிலோனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் எங்கேருந்து தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும்னா இந்த மேத பரிசேயர்கள் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும்.
மேதோ பெரிசியர்கள் எங்க இருந்து வந்தாங்க, யாருடைய தலைமையில வந்தாங்கன்னா சைரஸ் ராஜாவின் தலைமை. சைரஸ்னாலே யாருங்க பேர் தெரியுமா? அர்த்தம் சைரஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சைரஸ்னாலே சூரியன், கிழக்கிலேருந்து வருகிற சூரியன் திசையிலேருந்து வருகிற அவங்க தான் இந்த பாபிலோனுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். அப்ப கிழக்கிலேருந்து வருகிறவர் யாரு? அவரோட சேர்ந்து வர போறது யாரு? அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பாபிலோன்ங்கிற பொய் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். இது இன்னும் நடந்து முடிஞ்சாதான் எதுக்கு முடிவு வரும்னாக்க 3ஆம் உலகப் போரினுடைய உச்சம் வரும். அப்ப இதுதான் இந்த இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துல இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்போது பாபிலோனுக்கும் பொய் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குமே ஒரு முடிவு வரணும். இது நீங்க அறுவடை பாதத்துல கலைங்கிற ஓமையில கலையெல்லாம் கட்டி எங்க கொண்டு போய் போடுறாருங்க. ஆனா நல்ல விதையை விதைக்கிறார். அதுதான் ராஜ்யத்தின் புத்திரர். கலைகள் பொய் சத்தியத்துல பொய்யாய் வளர்ந்து இருக்கு. நீங்க வயல்ல போய் பார்த்தீங்கன்னா நல்ல தானியம்லாம் வளர்ந்து அப்படி சாஞ்சிரும். ஏன்னா அது ஸ்டஃப் கனமா இருக்கும், சாஞ்சிரும். அப்படி போய் வயல்ல பார்த்தா எது மட்டும்தான் நிமிந்துக்கிட்டு நிற்கும். பார்த்துருக்கிறீங்களா? எது வரை நின்றுகிட்டு இருக்கும்? எது அப்படின்னா சரி அப்படி சொல்லுங்க, எனக்கு என்ன தெரியும். சரி குருதோலி. சரி ஓகே. அதுக்கு பேர் என்னங்க? கலை. கலை தான் நிமிந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கு இருக்கிற உலகளாவிய அளவுல பேர் பெற்று உச்சத்துல நின்றுகிட்டு இருக்கிறது இந்த பொய் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய தலைமையகங்கள் தான் அங்கங்க நிக்கிறது. ஊருக்கு ஊரு கோபுரம் மாதிரி நிக்கிறதும் பாத்துக்குங்க. சரிங்களா? எல்லா தேசத்திலையும். அப்ப அந்த கலைகள் எல்லாம் கட்டி கொண்டு போய் நெருப்புல போட்டுருவார். ஆனா நெருப்புல போடுறதுக்கு முன்னாடி யாருக்கு முடிவு ஒரு விஷயம்னா சபையும் நிறைவடையும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அதனாலதான் இந்த இடத்துல இந்த ஒரு காரியங்கள் 83ஆம் சங்கீதம்லாம் நடந்து முடியும் பொழுது பாபிலோனுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். இதை பத்தி நம்ம பாடம் பின்னாடி பார்க்க போறோம். பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து படிங்க சங்கீதத்தை. அப்ப அந்த சுழல் காற்றின் புழுதி அப்படிங்கிறது 4 சமுதாயம், பொருளாதாரம், அரசியல், மதம். அப்ப மத ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் முடிவு, பொருளாதார ரீதியான பிரச்சனைக்கும் முடிவு, அரசியல் ரீதியான பிரச்சனைக்கும் முடிவு அரசாங்கங்கள், உலக ராஜ்ய அரசாங்கங்களுக்கு, சமுதாய ரீதியாக இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, நான் பெருசு நீ பெருசு, பணக்காரன் ஏழை, ஜாதி ரீதியான வெள்ளைக்காரன் கருப்பு, இதெல்லாம் இருக்கு பாத்தியா, நிறைய இருக்கு பாத்தீங்களா உலகளாவிய அளவுல ஏற்றத்தாழ்வு. இது எல்லாத்தையும் இந்த 4 காற்று திறந்து விடும்போது சுத்தமா எல்லாத்தையும் அடிச்சு நொறிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி யார் ரெடியா இருக்கணும்? இந்த 1,44,000 பாருங்க. எல்லாம் ஒண்ணு சார்ந்து லிங்க் ஆகக்கூடிய காலகட்டத்துல, முடிவு காலத்துல கரெக்டா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதற்கான ரகசியங்கள் இப்போ நம்மளுக்கு வெளியாகிட்டு இருக்கு. அப்ப அந்த காற்று 3வது முறை திறந்து விட போட போறது இல்லை பாத்தீங்களா? அதை பத்தி ஏசாயா 21 கூட சொல்றாரு, 1-4 வசனத்துல. அந்த தரிசனத்தை பார்த்துட்டு எனக்கு அப்படியே கர்ப்பவதிக்கு வர்ற வேதனை மாதிரி இருக்குன்னு சொல்லுவார் அவர், அந்த தரிசனத்தை பார்த்த ஏசாயா. சரிங்களா? அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட்ங்கிற ஒரு பாடத்துல பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அப்ப தொடர்ந்து நம்ம இங்கேயே வந்துடலாம். பாருங்க, இங்கே வடிங்க. இதைதான் நம்ம அந்த கல் மோதும் போது அதெல்லாம் பவுடர் ஆக்கி காற்று அடிச்சு பதரை போல போனுச்சுன்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் ஆல்மோஸ்ட் இப்ப நடந்துகிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் முதல் உலக போர்லயே நடந்துச்சு, 2ஆம் உலக போர்ல நடந்துச்சு, தொடர்ந்து 3ஆம் உலக போர்னா முடிவு கட்டியாச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் இங்க சொல்றாரு. படிங்க. நெருப்பு காட்டை கொளுத்துவது போல. அதாவது காடுனா என்னங்க? எரியறதுக்கு என்ன வேணும்? எரியறதுக்கு என்ன வேணும்? விறகு வேணும். விறகுனா மரம். அப்ப ஓகே, தீக்குச்சிலையும் மரத்து குச்சி தான் இருக்குது. ஓகே ஓகே. அப்ப இதுல என்ன அப்படின்னு பாக்குறோம்னா, காட்டு மரம். அப்ப வீட்டு மரம்னா கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க. அப்ப வீட்டு மரம்னா இஸ்ரேல், சொந்த தேசம், தேவனுடைய சொந்த தேசம். மற்றதெல்லாம் புறஜாதி. ஒலிவ மரம், காட்டு ஒலிவ மரம், அதுல நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஒலிவ மரம்னா இஸ்ரேல், மாமிச இஸ்ரேல். காட்டு ஒலிவ மரம்னா புறஜாதி. அப்ப இந்த காட்டு மரங்கள் எல்லாம் அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா தேசமும் இப்போ ரெடியா அப்படி நிக்குது இல்லையா? ராஜா மாதிரி ராஜ்யத்துல ஒவ்வொரு ராஜாங்கமா அதுக்கான காரியத்தை சொல்றாரு. அப்ப தேவனுடைய வெளியரங்கமான ராஜ்யம் வரும்போது இத்தனை தேசங்களுடைய இத்தனை ராஜாக்கள் இத்தனை இதெல்லாம் இருக்காது. ஒரே ராஜா. அது யாருதான்? சரிங்களா? அவர் தான் ராஜாதி ராஜா. அந்த ஒவ்வொரு தேசத்துக்கும் குட்டி ராஜாக்கள் இருப்பாங்க. யார் அது? சரிங்களா? அவங்கதான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி, ஸ்டேட் கலெக்டர் மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு ராஜா தான் கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கே ஒரு ராஜா யாருங்க? மகாராஜா. சரிங்களா? அப்ப இந்த காரியத்தினுடைய இதுல எல்லாம் புரிஞ்சு பாருங்க. அப்ப அந்த காட்டு விருட்சங்கள் எல்லாம் என்ன ஆகும்?
அக்கினிக்கு இரையாகப்படும்னா எந்த தேசமும் தேசம்னு சொல்ற அளவுக்கு எந்த தேசமும் இருக்காது. இந்தியாவும் இருக்காது, பாகிஸ்தானும் இருக்காது, ஸ்ரீலங்காவும் இருக்காது, சைனாவும் இருக்காது, அமெரிக்காவும் இருக்காது. எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். எப்போ இந்த 4 காற்றாகிய 3ஆம் உலகப் போர் வெளியரங்கமா எஃபெக்ட் பண்ணும் பொழுது. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் ம். அக்கினி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் அக்கினி ஜுவாலைகள் அப்படிங்கிறது அந்த மகாவோத்தர காலத்தினுடைய வேதனைகள். சரிங்களா? 2ஆம் உலகப் போர்ல எல்லாம் அணுகுண்டு மற்ற பாம்பெல்லாம் பயாலஜிக்கல் பாம் மற்ற ஏவுகணைகள்லாம் வச்சு ஏகப்பட்டது பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த அக்கினி ஜுவாலைகள் மலைகள் மலைகள்னா என்ன அர்த்தம்? மலைனா ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். பரிசுத்த மலை அப்படின்னா பரிசுத்த ராஜ்யம், தேவனுடைய 2ஆம் வருகையில் உள்ள ராஜ்யம். மலைகள்னா இப்ப இருக்கிற மலைகள்னா என்னது? இப்போ உள்ள ராஜாங்கம். இப்ப இலங்கையை வந்து ஒரு பெரிய ராஜ்யம்னு சொல்ல முடியாது. பூட்டானை வந்து ஒரு பெரிய ராஜ்யத்துக்குரியவர்களா சொல்ல முடியாது. சைனாவை சொல்லலாமா? இந்தியாவை சொல்லலாமா? ரஷ்யாவை சொல்லலாமா? அது மாதிரி வல்லரசுகளுக்க ஒரு தன்மையில வந்திருக்கிறதுதான் மலைகள். குன்றுகள்னா சின்ன சின்ன ராஜ்யங்கள். அது அது எந்த மாதிரி லிஸ்ட்ல போடலாம்னா சின்ன ராஜ்யங்கள்லாம் அந்த அரபு நாடுகள்லாம் சின்ன சின்ன ராஜ்யங்கள். அதுலேயும் ரொம்ப சின்ன இதெல்லாம் எதுன்னா பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இந்த பூட்டான், நேபாள் போன்ற நாடுகள். இதை தான் அடையாளமா நம்ம பார்க்கணும். சின்ன சின்ன குட்டி அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அப்ப இந்த பெரிய பெரிய தலையெடுத்திருக்கிற அமெரிக்கா எல்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய நிலைமை அந்த 3ஆம் உலகப் போர்ல என்னங்கிறதா ரிசல்ட் சொல்றாரு. படிங்க. நீர் உமது முசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும். அதான் பெருங்காற்றுங்கிறது சுத்திக்கிட்டு அடிக்கிற சுழல் காற்று. அதுதான் என்னது? அந்த கல் வந்து மோதுனதுல இருந்து முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், அதுக்கப்புறம் 3ஆம் உலகப் போர், மகாவோத்தரத்தின் உச்சம். இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே மகாவோத்தர காலத்துல தான், 14ல இருந்தே. ஆனா கேப் கிடைச்சிருக்கு. இது யாருக்கான கேப்னா நமக்கு. சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். படிங்க. கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தினாலே மூடும். அப்ப சுத்தி முத்தி இதெல்லாம் எதுக்கு நடக்க போகுதுன்னா, இஸ்ரேலின் தேவன் தான் உண்மையான தேவன். அவரை ஆளுகிற அந்த கோலை உடைய கிறிஸ்து தான் உண்மையான ராஜா. அந்த ராஜ்யம் தான் உண்மையான ராஜ்யம். அதுலதான் சமாதானம் இருக்கும். அதுலதான் நல்ல நிம்மதியான நித்திய ஆசீர்வாதம் இருக்குங்கிறத எல்லா ஜனங்களும் புரிய ஆரம்பிச்சிருவாங்க. அது புரிஞ்சதுனால யாரை தேட ஆரம்பிச்சிருவாங்க? சரிங்களா? படிங்க. தொடர்ந்து வாசிங்க. யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்து மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. புரிஞ்சுச்சா? அப்ப இந்த ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கிறிஸ்துவ வச்சுதான் 2ஆம் வருகையில செயல்படுத்துவார். அவர் தான் ராஜாதி ராஜா. யாரை அறிவதற்காக அப்படின்னா கிறிஸ்து மூலம் பிதாவாகிய யெகோவா தேவனை அறிவதற்கு. அப்ப இந்த ஒரு விஷயத்தை முதல் உலகப் போரோ இல்ல 2ஆம் உலகப் போரோ வரப்போற 3ஆம் உலகப் போரோ இந்த ஒரு காரியத்துல இந்த உலகத்தின் போர்களை நடத்துறதுக்கு கொண்டாந்து எல்லா தேசத்தையும் இங்க பிரச்சனையா கொண்டாந்து வைக்கிறதே யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனே அதுக்குரிய வழிகளை ஏற்படுத்தி வந்து பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள என்ன பண்றார்? சமநிலைக்கு கொண்டாடுறார். யார் பெருசல்ல இல்ல, யாரு சிறுசல்ல, எல்லாம் ஈக்குவல் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டாடுறதுக்காக தான் இந்த யுத்தம், அழிக்கிறதுக்கு இல்லை. சரிங்களா? ஓகே. அப்ப அந்த அடிப்படையில தான் இப்ப நம்ம இந்த எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல நம்ம போன வாரத்திலே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். அது என்னன்னாக்க 39ல 1-2 வசனம். எசேக்கியேல் 39:1-2. இப்போதும் மனுபுத்திரனே, நீ கோகுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து. எதனால துறடுகள்னா அந்த மாதிரி குரடு இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி அது இப்ப நம்ம கையாலெல்லாம் பிடிச்சி இழுக்கிறோம்னு வைங்களேன், உருவிட்டு ஓடிடுவாங்க. இப்படி குரடெல்லாம் பிடிச்சாக்க ஏதாச்சும் உருவ முடியுமா? அந்த இதை புரிய வைக்கிறதுக்காக சொல்றாரு, நீ வந்தே ஆகணும் வா அப்படின்னு இருப்பாராம். எதுக்கு? நம்ம ஊர் உலகத்துல கொஞ்சம் கொஞ்சம் வாலிப வயசுல கொஞ்சம் துமுறா இருக்கிற ஆளுகெல்லாம் வீண் வம்பா போய் யாருக்கிட்டாச்சும் வம்புழுப்பாங்க பத்தியில, அந்த சண்டைக்கு போகல, வாடா 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 பாத்துருவோம் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி வாடா. யாரை பார்த்து கூப்பிடுவார்? இப்ப நீ தானே பெரிய ஆள் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவா அப்படிங்கிற மாதிரி இந்த தேசத்தை பார்த்து கூப்பிடுவார். படிங்க. இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும்
இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி உன் வில்லை உன் இடது கையில் இருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை உன் வலது கையில் இருந்து விழ பண்ணுவேன். அப்ப வர சொல்லி கூப்பிட்டு எல்லா யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அவங்களுடைய வில்லு அம்பு இது மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்ப ஆவிக்குரிய ரீதியில நம்ம எடுத்தோம்னு என்னங்க, வில்லு அம்பு ஏவுறது, அப்புறம் என்னதுங்க ஈட்டி அப்படின்னா என்னதுங்க, இப்ப இருக்கிற ஆயுதம் என்னது, ராக்கெட்டு மிசைலு இது மாதிரி தானே. அதெல்லாம் அதெல்லாம் என்ன பண்ணிடுவாராம் அவரு, அது இப்பயே நடந்துகிட்டு இருக்கு. அரபு நாடுகள் இப்ப அந்த சதாம் ஹுசைன் குவைத்தை பிடிச்சாரு. குவைத்தை பிடிச்சா இவர் குவைத்தை பிடிச்சிட்டு அமெரிக்கா கப்பல்லாம் வந்து சண்டைக்கு வருது. அமெரிக்காவிலேருந்து தான் யூஎன்ஓலேருந்து அந்த சமாதானம் சமாதானம் பண்ணுறவங்க என்னது பண்ண வர்றாங்க, சமாதானம் பண்ண வரணும்ல. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, யுத்தத்தை தான் பண்ணுறாங்க. யாரோட, சதாம் ஹுசைனோட. சமாதானம் பண்ணணும்னா என்ன அர்த்தம், யுத்தத்தோட வந்தால் சமாதானம் பண்ண முடியும். அப்போ ஆயுதத்தோட வந்து தான் இவங்களும் என்னது தோக்கடிக்கிறதா சமாதானங்கிற அந்த ஒரு விஷயம் தான் அங்கே நடக்குது. அப்போ குவைத்தை பிடிச்சா அமெரிக்கா வந்து அட்டாக் பண்ணுது. அமெரிக்கா சார்ந்து எல்லா நாடுகளுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இவங்க யாரை அடிக்கணும், சதாமு அடிக்கணும். அது எங்கேயோ இருக்கு. யாரை தெரியுமா அடிச்சாங்க, இஸ்ரேல. சரிங்களா. அப்ப இஸ்ரேல் அடிச்சவன யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, இஸ்ரேலுக்கும் சதாம் ஹுசைன் இதுக்கும். சரிங்களா. ஈரான் சரிங்க. அப்ப ஈரான் ஈராக்கினுடைய அந்த இதெல்லாம் அவங்களுடைய சப்போர்ட்டர் தான் அந்த யுத்தங்கள் நடக்குது. அப்ப நடக்கும்போது இவங்க ஸ்கட் அப்படிங்கிற ஏவுகணையை ஏவுறாங்க. எது மேல, இஸ்ரேல் மேல. சரிங்களா. இப்போ இந்த வசனம் அங்கே அப்படியே நிறைவேறி இருக்கு, அதுக்காக சொல்ல வரேன். சரிங்களா. இவங்க இஸ்ரேல் நாட்டிலேருந்து பேட்ரியாட் அப்படின்னு ஒரு ஏவுகணையை ஏவுறாங்க. சரிங்களா. அப்ப ஒரு ஏவுகணை இந்த நாட்டிலேருந்து அப்படி வருது, இங்க இஸ்ரேல்லேருந்து இன்னொரு ஏவுகணை அதை பார்த்துட்டு, அந்த வர்ற ஏவுகணையை பார்த்துட்டு அதை அங்கேயே அடிச்சு அவங்க தேசத்திலேயே கீழே உள்ள வைக்குது. இந்த வசனம் அப்படி இருக்கா பாருங்க. உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை உன் வலது கையிலிருந்து விழ பண்ணுவேன். ஏவும் போதே அங்கேயே அடிச்சு அங்கேயே விழுந்துருமா பாருங்க. அந்த அளவுக்கு இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னா 2000க்கு முன்னாடியே நடந்துருச்சு. அப்பயே 2000ல முன்னாடி நடந்த யுத்தம் இது. 96ன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா. 96 தான் அந்த குவைத்தை பிடிச்சது. சரிங்களா, சதாம் ஹுசைன். அப்ப பாருங்க, இப்ப இது வந்து சாம்பிளுக்கு நம்ம எங்க பார்க்க, இது வந்து சாம்பிள். ஒரிஜினலா எங்க நடக்க போகுதுன்னா 3ஆம் உலகப் போர்ல நடக்க போறதுக்கு இப்பயே இப்ப அயன் டூம்னு ஒன்று வந்து வச்சிருக்கிறாங்க. அயன் டூம்புனுடைய விஷயமும் இதே தான். சரிங்களா. ஏதாச்சும் ஒரு மெட்டல் பீஸு வானத்துல வந்துச்சுன்னா இங்கேருந்து போய் அதை அங்கேயே அடிச்சு அங்கேயே தள்ளிடும். சரிங்களா. அது வந்து அந்த டெக்னாலஜி எல்லாம் ரேடார் சிஸ்டம், ரேடியோ சிஸ்டத்தில் அவங்க ஃபுல் ஃப்ளஸ்டு உச்சக்கட்ட டெக்னிக்கல் சயின்ஸினுடைய டெக்னாலஜியில் நம்பர் 1 இருக்கிறாங்க. சரிங்களா. ஏஐ எல்லா வகையான டெக்னாலஜிலும் அவங்கள்ட்டேருந்து தான் எல்லாமே கேட்டு வாங்குற மாதிரி இருக்கு. இந்தியா சுயமாக எந்த ஒரு ரேடார் டெக்னாலஜியில், அதாவது இந்த தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த மாதிரியான அல்லது எதிரிகளை கண்டறியக்கூடிய ஒரு விஷயத்துலலாம் சுத்தமாக வளரலைங்க. அவங்கள்ட்ட இருக்கிற டெக்னாலஜியை வாங்கவும் முடியல, பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறது தான். இப்போ மொபைலை வாங்கி ஒரு ஃபாரின் மொபைல் வாங்குறோம்னு வச்சிங்களேன், அதுக்கான மொபைலை வாங்கி யூஸ் தான் பண்ணலாம், சரியில்லைன்னா என்ன பண்ணுறது, தூக்கி தான் போடணும். அந்த மாதிரி தான் இந்தியா மற்ற இந்த இஸ்ரேல் நாட்டுக்கிட்டேருந்து ஒரு சில போர் ஆயுதங்களெல்லாம் வாங்குது. இதை சரி பண்ணுறதுக்கான டெக்னாலஜியெல்லாம் இன்னும் யாரும் இஸ்ரேல் நாட்டுக்கிட்ட யாருக்குமே கொடுத்ததில்லை. சரிங்களா. அந்த மாதிரி அட்வான்ஸ் நிலைமையில இப்பயே போயிட்டு இருக்குன்னா 3ஆம் உலகப் போரினுடைய விஷயம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம படித்தது வந்து 3ஆம் உலகப் போருக்கான ஒரு நிகழ்வு. அப்போ அந்த நிகழ்வுக்கான ஒரு விஷயம் இப்பயே சாம்பிளில் எப்படிலாம் நடக்குது, 20 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சுன்னா இப்போ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. அது வந்து அமெரிக்கா இதில் போட்டது, இது ஜப்பானில் போட்டது. அந்த அணுகுண்டுக்கும் பேஸ் யார் தெரியுங்களா, அந்த விஞ்ஞானி யார் தெரியுங்களா, சரிங்களா. எங்க போய் ஞானத்துல தேடினாலும், அறிவுபூர்வமான பூமிக்குரிய ஞானத்துல தேடினாலும் அவங்க தான். சரி, ஐன்ஸ்டைனுடைய அந்த இது கண்டுபிடிப்புகள்ல வந்த ஒரு விஷயம். அப்ப இதெல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது இது அந்த யுத்தத்தினுடைய காரியத்தை வசனமாவே எழுதியிருக்கிறார். சரிங்களா. இன்னும் 2 வசனம் அப்படியே தொடர்ந்து படிங்க. உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள்.
பாருங்க, உராய்ச்சிக்கிற சர்வ சர்வ பட்சிகள். இதுக்கு புரியுதுங்களா? இது நீங்க கரெக்ட். என்னது? அதுதான். இப்ப இதுக்கு என்ன ஒரு ஆங்கிலத்தில் போட்டிருக்குன்னா, பெரி பேர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. பறவை மாதிரி வரும், அப்படியே நெருப்பை கக்கிக்கிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி. எந்த ஒரு ஜெட் ஃப்ளைட்டுமே நெருப்பை தள்ளிக்கிட்டு தான் வரும் அப்படி. சரிங்களா? நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்த்தாலும் தானே, இப்போ ஜெட் ஃபைட்லாம் எப்படி இருக்கும்னா அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ அதெல்லாம் அவங்க பயன்படுத்திட்டு வந்தாலும் ஒன்றுமே எல்லாமே என்ன ஆயிருமா? படிங்க, தொடர்ந்து வாசிங்க. சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். விசாலமான வெளியில் விழுவாய். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் மாகோனிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக்க ஒட்டேன். அப்ப அந்த விஷயம் நடந்து முடியும் பொழுது, அதான் 3ஆம் உலகப் போர், கோகு மாகோகு யுத்தத்தினுடைய நிறைவு பகுதி நடக்கும் பொழுது என்ன ஒரு காரியம்னா, இஸ்ரேலும் உணர்ந்து கொள்ளும், மற்ற எல்லா தேசமும் என்ன ஆயிருங்க. அந்த இதுல படிச்சோம்ல, எத்தனாவது வசனம்னா 7வது வசனம். அதனாலே நான் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். எல்லாருமே ஆண்டவராய கிறிஸ்து தான் வந்து இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், பிதாவினுடைய பிரதிநிதியா அப்படிங்கிறத எல்லாரும் அறிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அதுல ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்தவம், இன்க்ளூடிங் எல்லாம், கடவுள் இல்லைன்னு சொல்றோம் அத்தனை பேருமே. அப்ப உலக ரட்சிப்புக்கு முன்பாக எது ஆண்டவரை அறிகிற அந்த அறிவுக்குள்ள வர்றதுக்கு முன்பாக எது நடக்கணும்னா, இந்த 3ஆம் உலக யுத்தமாகிய கோகு மாகோகு யுத்தம், அருமகதோன் யுத்தம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கிறதுக்கு யாரை பயன்படுத்துவார்னா, இந்த யார கோகு மாகோக பயன்படுத்துவார். இந்த கோகு மாகோகு யாருன்னு பார்த்துட்டோம், போன பாடத்திலே பார்த்தோமே. யாருங்க? கோகு மாகோகு மிஸ் என்னது, இது ஆதியாகமத்தில் படிச்சோமே, 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அப்ப அந்த மேசேக்கு தான் தழுவி என்ன இருக்குங்க, மாஸ்கோ தலைநகராக கொண்டிருக்கிற ரஷ்யாவை அந்த கோகு மாகோகினுடைய அந்த காரியத்திற்குள்ளாக தேவன் பயன்படுத்துவார். இதுல 6 குறடுகளை வச்சு இழுப்பார். அப்படின்னா அத ரஷ்யாவின் தலைமையில தான் இந்த ஒரு யுத்தம் நடக்க போகுது, 3ஆம் உலக போர். அதுக்கு பேர் தான் கோகு மாகோகு யுத்தம் அல்லது அருமகதோன் யுத்தம், அல்லது 3ஆம் உலக போரினுடைய அந்த மகாவோத்திர காலத்தின் உச்சம். சரிங்களா? இப்ப நம்ம மகாவோத்திர காலத்தின் காலகட்டத்தில் தான் வாழ்றோம். ஆனா அந்த உச்சத்தை போயிட்டோம்னா, உச்சங்கிறது சபை பூமியில இருக்காது. அதுதான் அந்த அந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப 3ஆம் உலக போரை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம்னா சபை ஆல்மோஸ்ட் எண்டு அப்படின்னு அர்த்தம். அப்ப ரஷ்யாவின் தலைமையில அங்கே வந்து ஒரு யுத்தம் நடக்குதுன்னா, 6 அப்படின்னாலே அடையாளபூர்வமா எதை சொல்லுவாங்க அப்படின்னா, 6ஆம் நாள்ல யாரை படைச்சார் கடைசியா? பூமியை எல்லாத்தையும் படைச்சு அதுல உள்ள எல்லாத்தையும் படைச்சிட்டு மனுஷனுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப அந்த மனுஷனுக்குரிய ஒரு இலக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா 6. அப்ப 6னா ஏறக்குறைய இந்த 6000 வருடங்களாக ஆதாமில இருந்து முழு மனுக்குலத்தினுடைய ஒரு ஒரு எண்ணிக்கைக்குரிய ஒரு வருடங்களாக கூட சொல்லப்படுது 6000ங்கிறது. அப்ப 6 அப்படின்னாலே முழு மனுக்குலம் அப்படின்னு அர்த்தம். அப்ப முழு மனுக்குலத்துல உள்ள எல்லாரையுமே ரஷ்யாவின் தலைமையில எல்லா தேசத்தையும் குரடு பிடிச்சி இழுத்துட்டு வருவார். அதுல மெயினா யாருடைய பல்ல பிடிச்சிட்டு இழுத்துட்டு வருவார்னா, ரஷ்யாவுடைய பல்ல பிடிச்சிட்டு இழுத்துட்டு வருவார். இதுதான் காரியம் அந்த இடத்துல. ஓகே, அப்ப இப்ப நம்ம என்ன எங்க போயிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து படிங்க. பக்கம் 1010. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி, அதாவது கோகுக்கு அப்படின்னாக்கே அதான் அது ரஷ்யாவுக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மாகோகு, கோகு, மேசேக் அப்படிங்கிற தலைநகராக கொண்டிருக்கிற அந்த மேசேக் தான்
மாஸ்கோ. சரிங்களா? அப்ப ரஷ்யாவை தான் இங்க கரெக்டா சொல்லிட்டார் நம்மளுக்கு. படிங்க. அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். இப்ப இது எப்ப வருவேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்லலாம்? இப்ப இந்த வசனத்தை படிச்சுட்டு அவர் எப்ப இந்த ரஷ்யாவுக்கு பிரச்சனைக்கு கூப்பிடுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முந்தின அதிகாரம் யாரை பத்தி சொல்லியிருக்கு? 37 நம்ம படிச்சிருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்த்த பிறகு, அப்ப 1948க்கு அப்புறம் தான் இது நடக்கணும். புரியுதுங்களா? நம்ம வரலாற்றையும் பார்ப்போம். நம்ம 1948ல தான் இந்த இஸ்ரேல் தேசம் ஊன்றப்பட்டாச்சு. இதுக்கப்புறம் உள்ள தரிசனத்துல தான் இதை பார்க்கும்பொழுது இந்த கோகுமாகு தேசத்தை கூப்பிடணும். கூப்பிட்டுட்டாரா இதுவரையும்? ஏறக்குறைய எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 48ல இருந்து இன்னைக்கு 75 வருஷங்கள் ஆக போகுது. 75 வருஷங்கள் ஆக போகுது. இதுவரையும் கூப்பிடல. ஆனா வர்றதுக்கான முயற்சியெல்லாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி யுஎஸ்எஸ்ஆர்னு இருக்கும்போதே அவங்க ஒரு முயற்சி பண்ணாங்க. அது ஏற்ற டைம் வராதனால அந்த தேசத்தையே தட்டி விட்டு பல தேசமா ஆக்கிட்டார் தேவன். புரியுதுங்களா? ஏன் அதை தட்டி விட்டு பல தேசம் ஆக்கிட்டார்? அவங்க அப்பயே வந்திருப்பாங்க. ஆனா ஏன் அப்ப தட்டி விட்டாருன்னு தெரியுங்களா? சபை ரெடியாக பாருங்க. இங்க சபை ரெடியாகலன்னா அவங்களுடைய பலத்தை குறைச்சிடுறாரு. யாருக்காக? நம்ம ரெடி பாருங்க. அவர் நீடிய பொறுமை உள்ளவரா? யார் ரெடி ஆகிறதுக்கு எங்க போய் டச் பண்றாரு பாருங்க. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன் வாயில் துறடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமும் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். அப்ப பட்டயம்னாலே உலகளாவிய 3ஆம் யுத்தத்துக்கான அந்த அடையாளத்தை இங்க சொல்லப்படுது. சரிங்களா? பட்டயம்னாலே 3 உலக யுத்தம். இப்ப பெண்டிங்ல இருக்குது ரஷ்யாவின் தலைமையிலான 3ஆம் உலக யுத்தத்தை தான் எல்லாரையும் ரெடி பண்றாரு. படிங்க. அவர்களோடு கூட பெர்சியரும், பாருங்க, அவர்களோடு கூட பெர்சியர்கள் தான் இந்த ஈரான் ஈராக் பகுதி. சரிங்களா? அப்புறம் எத்தியோப்பியர் யாரு? ஆப்பிரிக்கா பகுதி. சரிங்களா? அப்புறம் லிபியர், லெபனான். அந்த லெபனான்னா இஸ்ரேலுக்கு வட தேசத்துல உள்ள பகுதி. சரிங்களா? படிங்க. அவர்கள் எல்லாரும் அப்ப ரஷ்யா அங்கேருந்து வடக்குலேருந்து வரணும். வர்றதுக்கு இங்க இருக்கிற அரபு நாடுகள் எல்லாம் வடக்கு தெற்கு மேற்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து அடிக்கணும். அப்ப நம்ம இதுதான் நீங்க புரிஞ்சுங்க. அதற்கான ஏற்பாடுகள்ல தான் இன்னைக்கு 83ஆம் சங்கீதம் நடந்துகிட்டு இருக்கு. அப்பப்ப அங்கங்கே ஒரு சில யுத்தங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயத்துல இவங்க ஜெயிச்சிட்டாங்களா அந்த அரபு நாடுகள்? அப்ப யார் வந்தாதான் தைரியமா வந்து செயல்படுவாங்க. இன்னைக்கு இத்தனை நாடுகளையும் அரபு நாடுகளையும் பேக்ரவுண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்றது யாரு தெரியுமா? அமெரிக்காவா? இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா இந்த யுத்தத்துக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து எல்லாத்தையும் அந்த யுத்த வர்க்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஏவுகணைகள், மிசைலு எல்லாத்தையும் பேக்ரவுண்ட்ல இருந்து துப்பாக்கி இதெல்லாம் கொடுக்கறது யாருங்க? ரஷ்யா தான். அப்ப இவங்க ஆல்ரெடி அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் எப்பதான் வரும்னா ரஷ்யா வரணும். வர்ற வரையும் இவங்க அப்படியே தான் இருக்க முடியும். இவங்க ஜெயிக்கலாம் முடியாது. 83ஆம் சங்கீதம் அது வந்து வெற்றியாக நடக்காது. ஆனா இவங்க எல்லாம் யாரோட சேரணும்? இப்ப சேரணும். படிங்க. அவனுடைய எல்லா ராணுவங்களும் வடதிசையில் உள்ள வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா ராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். பாருங்க, உலகமே யூரோப்பு நாடுகள் முதற்கொண்டு இன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு யூரோப்பு நாடுகள் கொஞ்சம் நஞ்சா அப்படி இப்படி சப்போர்ட் பண்றாங்க. அந்த யூரோப்பு நாடு வடக்குல இருக்கிற யூரோப்பு நாடு முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க? ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டா வந்து நிப்பாங்க. படிங்க. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. எவ்வளவு வேணாலும் ரெடி பண்ணு, உலகத்தையே கொண்டா அப்படிங்கிறார். ஆக்சுவலா இஸ்ரேல் நாடு எவ்வளவு சைஸ் தெரியுங்களா? இந்த கேரளா இருக்குல்ல மேப்ல, அதே ஈக்குவல் சைஸ் தான். அதே மாதிரி ஒரு கேரட் சைஸ் தான் இருக்கும். சரிங்களா? படிங்க. நீ அவர்களுக்கு காவலனாய் இரு. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களில் இருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில்
கடைசி வருஷங்களிலே வருவாய். இப்பெல்லாம் வரமாட்டேன். அப்பனா எப்பயிலேருந்து தேசமாக்குனாரோ அப்பயிலேருந்துலாம் இல்லை. இஸ்ரேல் நாடு எகிப்திலேருந்து வரும்போது அப்பதான் தேசமா மாறுது. அதுலேருந்து இது வரையும் வந்தது இல்லையா, அந்த கடைசி நாளில் தான் நீ பிரச்சனைக்கு வருவ, வர வைப்பேன் அப்படிங்கிறார். இதை வர வைப்பேன்னு கொரோடு வச்சு இழுப்பேன்னு சொல்லிட்டாரு 39ல். இங்கே வருவ அப்படிங்கிறார். படிங்க. நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரேலின் மலைகளுக்கு விரோதமாக இப்ப இந்த வசனம் நடந்துருச்சா? எல்லா தேசத்திலிருந்து கூட்டிட்டு வந்து இப்போ ஓரளவுக்கு சுகமா எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்னு ஓரளவுக்கு மற்ற தேசத்துல அப்படி இப்படின்னு இருந்தா போக ஓரளவுக்கு இருக்கிறாங்களே, பிரச்சனைகள் இல்லை. பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துருச்சானா அது இல்லை. நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். எங்க படிச்சோம்? எரேமியா 5:30 படிச்சிட்டோம். தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை. இந்த நிலைமையில தான் இருக்கு. ஆனா என்னன்னாக்கா அவங்களுக்குன்னு ஒரு தேசம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒரு இலைப்பாறுதலுக்குள்ளாக ஒரு விஷயம் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிற அந்த ஒரு சமாதானத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? அதை தான் இங்க சொல்லப்படுது. முழு சமாதானத்தை இங்க சொல்லல. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது பாருங்க, இப்ப யாருக்காச்சும் பயப்படுறாங்களா? ரஷ்யாவுக்கு பயப்படுறாங்களா? அவங்க அரபு நாடுகளுக்கு பயப்படுறாங்களா? இல்ல யுஎன்ஓக்கு பயப்படுறாங்களா? அமெரிக்கா கொண்டு ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அன்னைக்கு. யாருக்கு? இப்ப இருக்கிற இஸ்ரேல. ஏன்னா அமெரிக்கா இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு யாருக்கு? இஸ்ரேலுக்கு. அமெரிக்காவினுடைய பொருளாதாரமே யூதர்களால தான். அங்க இருக்கிற யூதர்கள் அமெரிக்காவில் உள்ள அவங்க, அதனாலதான் ட்ரம்ப் முதற்கொண்டு யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு வேலை பார்க்குறாப்புல. அவருமே கைவிடணும். அவருமே கைவிட்டுருவாப்புல. அவர்னாக்க அமெரிக்கா நாடுமே கைவிட்டுரும். யார? இஸ்ரேல். அப்ப இப்ப நம்ம சேஃப்டியா இருக்குதுன்னாக்க மெயின் காரணமே அமெரிக்கா தான். அந்த யூனியன்ல மெயின் தலைமையா இருக்கக்கூடியது யாருங்க? இவங்க தான். அதனால தான் இப்போ இவங்களை பெரிய லெவல்ல ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி இருக்குது. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. பெரும் காற்றை போல் எழும்பி வருவாய், நீயும் உன்னுடைய எல்லா ராணுவங்களும் உன்னோட கூட இருக்கும், திரளான ஜனங்களும் கார்மேகம் போல் தேசத்தை மூடுவீர்கள். கார்மேகம் அப்படின்னாலே என்னதுங்க? மழைக்காலம், அதான் ஓத்திர காலம். அதனாலதான் ஆண்டவருடைய 2ஆம் வருகையில நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாள். அப்போ ஓய்வு நாள்ல ஆண்டவருடைய 2ஆம் வருகை 7வது 1000 வருஷம் தான். 1877 நம்ம ஒரு கணக்கு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்ப அந்த ஓய்வு நாள் இல்லாதது மாறி காலம்னா இந்த மேகத்தின் மேல் வந்திருக்கிற அந்த மேகம் போல், அப்படின்னா மேகம் போன்ற அந்த ஓத்திரங்கள் எல்லாமே யார் மேல இருக்கும்? இஸ்ரேல் ஜனங்கள் மேல இருக்கும். அந்த ஓத்திரம் யாரால வரும்? இந்த ரஷ்யாவின் தலைமையில வரும். அதான் அர்த்தம். படிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே பாழாய் கிடந்து திரும்ப குடியேற்றப்பட்ட ஸ்தலங்களுக்கு விரோதமாகவும் ஜாதிகளிடத்திலிருந்து சேர்க்கப்பட்டதும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதித்து தேசத்தின் நடுவில் குடியிருக்கிறதுமான ஜனத்துக்கு விரோதமாகவும் நீ உன் கையை திருப்பும்படிக்கு. பாருங்க, இது யாருங்க? இப்ப அந்த மாதிரி எல்லா வகையான விஷயத்திலயும் ஆடு மாடுகள்ல அந்த என்னது விவசாயத்துல எல்லா இதுலயுமே சிறப்பான நம்பர் 1 யாருங்க? உலகத்திலேருந்து அந்த எல்லா அறிவுபூர்வமான காரியங்களும் போயிட்டு இருக்கு. அதை தான் இங்க சொல்ல வர்றாரு. அப்படி ஒரு காரியமா அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது, எல்லா தேசத்திலேருந்து வந்து அங்க குடியேறி இப்படிலாம் இருக்கும் பொழுது, உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப நீ பொல்லாத நினைவை நினைத்து நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்குள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். அப்ப இப்ப பாருங்க, அந்த தேசம் யாருன்னா இஸ்ரேல தான் சொல்றாரு. யாரு வரப்போறது? ரஷ்யா வரப்போறத சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல அந்த தேசம் சுத்தி இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா மதில் சுவர் எழுப்பி இருக்கிறாங்க. ஏறக்குறைய 30 அடி உயரத்துக்குலாம் மதில் சுவர் எழுப்பி இருக்கிறாங்க இஸ்ரேல் நாட்டை சுத்தி. ஆனா ஃபுல்லா எழுப்பிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, எழுப்பி கொண்டுதான் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப அந்த மதில் சுவரினுடைய உயரமே ஒரு தென்னை மரம் உயரம் அந்த மாதிரிலாம் இருக்கு. சரிங்களா? ஆனா அதுல ஒரு 10% கூட இன்னும் எழுப்பல. அப்பனா மதில் இல்லாத ஒரு தேசமாக தான் இன்னைக்கு இருக்குது. ஆனா மதில் முழுவதும் உருவாகிருச்சான்னு பாத்தீங்கன்னா இன்னும் உருவாகல. அப்ப இந்த மதில் உருவாகி முடியுதுன்னா முடியாது. முடியறதுக்குள்ள யார் வரணும்? ரஷ்யா வரணும். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பார். சேவா தேச
தேதான் தேசத்தாரும் தர்ஷின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி நீ கொள்ளையிட அல்லவோ வருகின்றாய் என்றும். பாருங்க. இப்ப நம்ம இந்தியாவை இந்த யாரு முஸ்லிம்கள் வந்தாங்க குஜராத் வழியா. எதுக்கு வந்தாங்க? கஜினி முகமது பத்தி தெரியும். எதுக்கு வந்தாருங்க அவர்? எதை கொள்ளையடிக்க? ஆமா, இந்த வெள்ளைக்காரனே வந்தாங்கல்ல, பிரிட்டிஷ்காரனா இருக்கட்டும் போர்ச்சுகலா இருக்கட்டும் எல்லாம் வியாபாரம் பண்றேன்னு வந்தவங்க தான். எதுக்கு வந்தாங்க? ஒவ்வொருத்தனும் இந்தியாவை நோக்கி வர்றவன்லாம் அதான் வந்த அது முஸ்லிம்கள், முகலாய பேரரசு. அதுக்கப்புறம் வந்த ஒரு பேரரசுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கப்பல் வழியா வாஸ்கோட காமா, போர்ச்சுகல், மற்ற யூரோப்பு நாடுகள், இந்த பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்க? இங்க வியாபாரம் பண்ண வந்தாங்க, ஆட்சி பண்ணி கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. இருக்கிற எல்லா செல்வத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அப்ப ஒரு நாட்டை நோக்கி, இந்தியாவை நோக்கி எல்லாரும் ஏன் வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்னது? செல்வம் கொளிச்சு கிடக்கு, அவ்வளவு இருக்கு, அல்ல வந்துகிட்டே இருக்கு. புரியுதா புரியலீங்களா? இப்ப கூட கன்னியாகுமரியில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயிலை திறந்தாக்க என்ன ஆனிச்சு பாத்தீங்களா? தெரியுமா தெரியாது? 10 வருஷம் இல்ல, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அது என்னமோ ஒரு இந்து கோயில்ல திறக்கும் போது தங்கமா வந்துச்சே, ரூமா ஒரு பேர். சரிங்களா? கேரளாவில் திருவனந்தபுரத்தில். சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த தங்கத்துக்கு பேர் தாங்க ஓப்பேரின் தங்கம்னு சொல்றாங்களா, அது இந்தியாவை சார்ந்தது. அந்த ஓப்பேரின் தங்கங்கிறதெல்லாம் பைபிள் எழுதிருக்கு பாருங்க. அதெல்லாம் இந்தியாவை சார்ந்த ஒரு தங்கங்களுக்கு அவ்வளோ விலை இருக்கு. அப்ப அந்த மாதிரி இந்தியாவுக்கு ஏன் வர்றாங்கன்னா கொள்ளையடிக்க, அதுக்காக நம்மளை ஆட்சி பண்ணி நம்மளை அடிமைப்படுத்தி இது பண்ணாங்க. அப்ப இஸ்ரேல் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் என்னன்னா இன்டைரக்டா உலகத்தை ஆள்ற அளவுக்கு எல்லா டெக்னாலஜியும், எல்லா அறிவும், எல்லா பொருளாதார ரீதியான அந்த விற்பனைக்கான அந்த பிசினஸினுடைய உச்சமான என்னதுங்க எல்லாம் யாருடைய கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கு, யார் மறைமுகமா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இஸ்ரேல் தான். சரிங்களா? அப்ப இதெல்லாம் நான் கண்ட்ரோல்ல எடுக்கணும். ஏன்னா என்னுடைய இதையும் அவன் இப்ப பாருங்க, இப்ப கூட பாருங்க நம்ம தமிழ்நாடு போராடிக்கிட்டு இருக்கிறோம் வட இந்தியர்கள்கிட்ட இல்லையா? என்னுடைய உரிமையை குடுறானாக்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அது மாதிரி இஸ்ரேல் தேசத்தினுடைய காரியத்தை நம்ம தான் டேக் ஓவர் பண்ணி கொள்ளையடிக்கணும். இவங்க உலகத்தை ஆள்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு இவங்க உச்சகட்டமான வளர்ச்சிக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. அதை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் யார் வரணும்? இப்ப யார் வரணும்? இவங்களை கொள்ளையடிச்சிட்டோம்னா, இவங்களை நம்மளுடைய கண்ட்ரோல்ல எடுத்துட்டோம்னா உலகத்தையே ஆண்டுடலாம். ஏன்னா இவங்க தானே இப்போ உலகத்தை மறைமுகமா ஆண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப வெளியரங்கமா ஆளக்கூடிய ஒரு தன்மை வர்றதுக்கு முன்னாடி யார் ஆளணும்னு நினைக்கிறாங்க? இப்ப இந்த ரஷ்யா அப்படி ஒரு நினைப்புல வந்துதான் இதை கொள்ளையடிக்கணும். அப்படி கொள்ளையடிக்கணும், வாங்க எல்லாரும் சேர்ந்து கொள்ளையடிப்போம், அந்த சின்ன நாட்டை கொள்ளையடிப்போங்கிறதுக்கு பிளான் போட்டு வருவாங்க. தொடர்ந்து வாசிங்க. நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக் கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள். பாருங்க, இப்ப உதாரணமா அந்த காலங்கள்லாம் இப்ப உதாரணமா யோபுவை பத்தி பாக்குறோம். அவருடைய ஆஸ்தினாலே என்னதுங்க? ஆடு மாடு ஒட்டகம். ஆபிரகாம் ஆஸ்தினாலே யாருங்க? என்னங்க? அப்ப இப்ப இந்த காலகட்டத்தில், இந்த அறிவுப்படுத்த காலத்துல ஆஸ்தினாலே இந்த இடத்துல ஆவிக்குரிய ரீதியில நம்ம அதனுடைய அடையாள பாஷையை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப ஆடு மாடு பொண்ணு பொருள்னாக்க அவங்களுடைய செல்வாக்கு, அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய அந்த ஒரு அறிவுத்திறனால் உண்டான அந்த அந்த ஆளுகை, அதுதான் இந்த இடத்துல இவ்வளவு செல்வங்களாக சொல்லப்படுறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து கோகை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேல் சுகமாய் குடியிருக்கிற அக்காலத்திலே நீ அதை அறிவாய் அல்லவோ? இது இன்னைக்கு உலகமே அறிஞ்சிருக்கு. சரிங்களா? தொடர்ந்து. அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வட திசையில் உள்ள ஒரு ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள். அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனையுமாய் இருந்து எல்லாரும் குதிரைகளின் மேல் ஏறுகிறவர்களாய் இருப்பார்கள். நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். அப்ப கார்மேகம் போல மூட அப்படினால மேகம், இருண்ட மேகம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜோயல் ஆமோஸ்ல எல்லாம் பார்த்துட்டோம். என்னங்க?
கர்த்தருடைய நாள் நாள் என்ற சத்தத்திற்கு என்னது பராக்கிரமசாலி முதற்கொண்டு மனம் கசந்து அழுவான். அது தத்தளிப்பின் நாளா இருக்கும். அந்த அந்த ஒரு 4 நாளே பிரச்சனையா இருக்கும். அப்படிங்கப்போ ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் நாள்ல அந்த மேகம் போன்ற ஓத்திரங்களை இஸ்ரேல் ஜனங்கள் மீது மாமிசமா கொண்டாடக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை யாரை வச்சுதான் பண்ண போறாரு 3ஆம் உலக போற நாய்க்க? ரஷ்யா வச்சுதான். அதை தான் இங்க சொல்ல போறாரு. மேகம் அப்படிங்கிற ஒரு காரியம். தொடர்ந்து வாசிங்க. ஏன் இந்த மேகம் என்கிறது என்னன்னாக்கி முழுவதும் இந்த யுத்தம், பிரச்சனை, ஓத்திரம், கஷ்டகாலம், மகா ஓத்திர காலம். அதுதான் மேகம்னாலே. இந்த மேகம் வந்திருக்கிறதுனால தான் அந்த மேகத்தின் மேல வந்திருக்கிற ஆண்டவருக்கு யாரும் வந்திருக்கிறது தெரியல. இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் இதை நம்ம சொல்ல வரோம். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. படிங்க. கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். போகே ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறது. பாருங்க, இப்ப யாரை வச்சு இவர் பரிசுத்தர்னு உலகத்துக்கு புரிய வைக்க போறாரு? இந்த ரஷ்யாவை வச்சுதான் உலகத்துக்கே புரிய வைக்க போறாரு. ரஷ்யாவின் தலைமையில இஸ்ரேல் அட்டாக் பண்ண வந்த பிறகு அந்த ரஷ்யா எவ்வளவு பெரிய வீழ்ச்சி அடைய போகுதுங்கிறதுக்கு அதை வச்சுதான் என்ன பண்ண போறாரு? அவருடைய நாமத்தின் பரிசுத்தத்துவத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்த போறார். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன், உன்னை அவர்களுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் என்று பூர்வ நாட்களிலே அநேக வருஷ காலமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரேலின் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை கொண்டு அந்நாட்களிலே நான் குறித்து சொன்னவன் நீ அல்லவோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் இந்த இசைக்கேல் தீர்க்கதரிசியில எப்ப BC 600 ஏறக்குறைய 2600 வருடத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் அது. சரிங்களா? அதுக்கு முன்னாடியே எழுதியாச்சு நிறைய விஷயங்கள். ஆனால் இது வந்து லேவியர் 25ஆம் அதிகாரத்துல கூட ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம பின்னாடி படிக்க போறோம். புறஜாதியாரின் காலம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தேசத்தை தேவன் கைவிட்டு எத்தனை வருஷங்கள் கழிச்சு இந்த ஒரு பிரச்சனைக்குரிய அந்த கடைசி நாளுக்காரிய யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது 1914 ஸ்டார்ட் பண்ணுவாருங்கிறதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் லேவியர்ல இருக்கு. சரிங்களா? அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக போக வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியிலே ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நாளிலே இஸ்ரேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி பாருங்க, அந்த அந்த ஒரு பிரச்சனை இப்போ வரும் இஸ்ரேல்ல இருக்கான்னா பூமி அதிர்ச்சிக்குரிய ஒரு அதிர்ச்சி உண்டாகும். அப்படின்னா எல்லாம் வளைச்சிட்டாங்களே அப்படிங்கிறப்ப ஒரு பயம் உண்டாயிரும்ல. அந்த நேரத்தில் அந்த சமுதாயத்திலே எதுக்குங்க சரண்டர் ஆயிடுவோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த பூமிக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் நிறைய உண்டாகிட்டு இருக்கும். அந்த இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே என்னதான் சமாதானமா இப்ப இருந்தாலும் உலகமே சுத்தி வளைச்சாக்க எப்படிங்க இருக்கும்? அப்ப அந்த பூமி அதிர்ச்சிங்கிறது இது என்ன சமுதாய புரட்சியா அங்க நடக்கும். இஸ்ரேல் நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும். தொடர்ந்து வாசிங்க. என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசம் எங்குமுள்ள சகல நரஜீவன்களும் அதிரும். பாருங்க, எதனால இந்த அதிர்ச்சி? அது ஓகே. அந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் வார்த்தையை படிங்களேன். இப்ப படிச்ச வசனத்தை பாருங்க. அவருடைய அதுதான் சீசர்கள் கேட்டாங்க பாத்தீங்களா? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அந்த வருகைங்கிற இடத்துல பிரசனம், நீங்க வந்திருக்கிறீங்கிறதுக்கு அடையாளம் சொல்லுங்க அப்படிங்கறத அந்த கேள்வி. அப்ப அவர் வந்திருக்கிறார், யார் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போதுதான் இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கும். சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இதுல உள்ள ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்றாரு. என்னது? கடல் மீன் இதெல்லாம் அங்கெல்லாம் உள்ளது எல்லாமே அதிரும். அப்படின்னா என்னது? இப்ப ஒண்ணு இல்லைங்க, ஒரு அதிர்ச்சியான செய்தி கேள்வி போடும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? அந்த மாதிரியான அதிர்ச்சி தான். இப்ப என்னது, அந்த கொரோனா டைம் வந்திருக்கும் போது நம்மளுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி, அப்படியே பழகி போச்சு, அது ஒரு விஷயம். ஆனா ஒரு பேரதிர்ச்சி தானே நம்மளுக்கெல்லாம். அது மாதிரி உலகள இந்த கொரோனாங்கிற ஒரு இந்த நோயே யாருடைய பிரசனத்துலதான் வந்து நிற்கும். அப்ப எல்லாமே ஆண்டவருடைய 2ஆம் வருகை வந்திருக்கும் போதுதான் இந்த அதிர்ச்சி மிகு காரியங்கள்லாம் உலகளாவிய அளவுல அப்பப்ப நடந்துகிட்டே இருக்கும். ஒரு வெங்காயம் விலை 200 போனாலே நம்மளால தாங்க முடியுதா? தாங்க முடியுதான்னு கேக்குறேன். தக்காளி எவ்வளவு போடுச்சுங்க?
சரிங்களா? தாங்க முடிஞ்சுச்சா? நம்ம தக்காளியே குழம்புல போடாம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்படித்தானே? யாரையா வாங்குவா? அப்ப இதெல்லாம் அதிர்ச்சியா இல்லைங்களா? சின்ன அதிர்ச்சியிலேருந்து சொல்றேன். அப்ப எல்லா இடத்திலையுமே அங்க இருக்கிற இப்ப நீங்க பாருங்க, கடலில் உள்ள மீன்கள் அப்படின்னாலே என்னது? உலக ஜனங்கள். கடல்னா கடலில் உள்ள மீன்கள்னா அது நல்லவையும் இருக்கு, கெட்டவையும் இருக்கு. அப்ப நல்ல மீன் யாரு? நல்ல மீன் யாரு? ஆகாத மீன் வந்து திரள் கூட்டம். நல்ல மீன் யாரு? சபை. இப்ப சபைக்கு வந்து தக்காளி விலை ஒத்தி 10 ரூபாய்க்கே கிடைச்சிச்சு? இல்ல கொரோனாவில் இந்த சத்தியத்துல வந்தவங்களுக்கு எல்லாம் கொரோனா வராதுன்னு இருக்கா? எல்லாருக்கும். நல்லோர் மேலும் மலையை வரிசிக்க பண்றவர், நோய் வந்தாலும் எல்லாருக்கும் தான். சரிங்களா? அப்ப இதுல ஒரு சில ஆளுகள்லாம் இந்த சத்தியத்தை எடுத்துக்கிற ஆளுகள்லாம் எங்களுக்கெல்லாம் வராதுன்னு சொன்ன உடனே அடுத்த வாரத்திலே வந்துச்சு அந்த ஆளுக்கு. சாவல. சரிங்களா? அது அது அந்த சொன்ன நபருக்கு இந்த சத்தியத்தை நாங்க இப்ப எங்களை மாதிரி இந்த ஒரு சத்தியத்துல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆளுங்க, நாங்க தான் சபைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி ஓட்டத்துல ஓடுறவங்க இப்படி ஒரு பாடம் எடுக்கிறாங்க. சொன்னவருக்கு ஒரு வாட்டி வந்திருக்கலாம், 2 வாட்டி வந்துருச்சு, ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்ப. சரிங்களா? இது மாதிரிலாம் சொல்லவே கூடாது. அதுக்காக சொல்றேன். பிரச்சனைனா எல்லாருக்கும் தான் வரும். சரிங்களா? அப்ப தேவன் நம்மளை பாதுகாப்பார். அது அது நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப உன்னை தொடுறவன் கண்மணியை கர்த்தருடைய கண்மணியை தொடுற அளவுக்கு நம்மளுடைய பாதுகாப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். தேவதூதர்களுடைய பாதுகாப்பு விசேஷ விதமா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருந்து நம்மளை எடுக்கிறதுக்கு வந்திருக்கும் போது நம்மளை கைவிட்டுருவாரா? ஆனா எல்லா விஷயமும் எல்லா காரியம் நம்மளுக்கும் அனுமதிக்கப்படும். அப்படின்னா சாவே வராதா? நம்மளுக்கு வரும். அதுதான் சொல்றேன். அப்ப இது லாக்டவுன் என்ன இந்தியாவுக்கு மட்டுமா இருந்துச்சு? உலகத்துக்கே. சரிங்களா? ஸ்தம்பித்து போனது. அப்ப இதெல்லாம் அவர் பிரசன்னமா இருக்கும்போது இந்த சம்பவம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இப்படிலாம் நடந்தா யார் வந்துட்டான்னு தான் அர்த்தம். சரிங்களா? அதுதான் இந்த வசனங்கள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும். பாருங்க, எல்லாம் விழுந்துச்சா 2004ல? பர்வதங்கள் அப்படின்னா என்ன? பெரிய பெரிய ராஜ்யம். அது அந்த அந்த கோபுரம் இல்ல சிஸ்டர், ரெட்டை கோபுரம் சிஸ்டர் சொன்னாங்களே, பாருங்க எது? அமெரிக்காவினுடைய பொருளாதார ரெட்டை கோபுரம் விழுந்துச்சா இல்லையா? அத்தோட முழுந்ததான் இன்னைக்கு வரையும் எந்திரிக்க முடியல. பர்வதம்னா ராஜ்யங்கள். அந்த பெரிய லெவல் ரஷ்யா எங்க யுஎஸ்எஸ்ஆர் இருந்தது என்ன ஆச்சு? இன்னைக்கு ரஷ்யாவா போயிருச்சு, எல்லாம் சில்லாமில்ல ஆயிருச்சு. அமெரிக்கா அந்த ரெட்டை கோபுரம் விழுந்த வாக்குல என்ன ஆச்சுங்க? என்னாச்சு? இன்னைக்கு வரையும் அந்த பொருளாதார வீழ்ச்சி, அரசியல் வீழ்ச்சி. அவங்க முன்னாடி இருந்த அந்த அதிகாரத்துல நினைச்சப்பெல்லாம் வந்து எந்த நாட்டுல வேணாலும் வந்து காலை வச்சுட்டு போவான். அவன் பாட்டு அவன் என்ன வேணாலும் பண்றான். அப்படி இருந்துச்சா இல்லைங்களா? இந்த கொய்த்து போர்ல என்ன பண்ணான்? தும்முர்ல வந்து நின்றுகிட்டு இங்க கொய்த்துல போர்ல சதாம் ஹுசேனை வந்து இது பண்ணாப்புல. அவன் வச்சதானே சட்டம். அப்ப அந்த இந்த 2 டியூன் டவர் விழுந்துச்சே, இதெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுங்க. சரிங்க? இவங்க அடிக்கிறாங்க. அது இல்லைன்னா நம்ம சொல்லல. ஆனா இந்த இடத்துல இந்த கோபுரம் மாதிரி பொருளாதாரத்திலும் அரசாங்கத்திலும் வல்லரசு நாடுகள்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா போட்டு தள்ளிடுவார். இதைதான் நீங்க இன்னொரு வசனத்துல 110ஆம் சங்கீதத்துல 5 படிச்சிருப்பீங்க. 6 படிங்க. 5 6 படிங்க. 5 6. உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அது 1948 எல்லாம் முடிஞ்சிருச்சு. ராஜாக்கள் காலம்லாம் 1914 இருந்து. அதை விட்டுறலாம். அடுத்தது பாருங்க. அப்ப ஜாதிகளுக்குள்ளான ஜட்ஜ்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணி இருப்பாராம். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். அப்ப முதல் உலக போர், 2ஆம் உலக போர்ல பிரேதம். எல்லா தேசங்கள், பாகிஸ்தான், இந்தியா, சைனா, இந்தியா, ரஷ்யா, மற்ற நாடுகளோடு 2ஆம் உலக போர். இது மாதிரி அமெரிக்கா அந்த என்னது என்னமோ ஹார்பர்ல போய் ஜப்பான்காரன் போட்ட பிரச்சனை இருக்குல்ல, அதனாலதான் அவங்க கொண்டு போய் ஜப்பான்ல 2 அணுகுண்டு போட்டது. இது மாதிரி எல்லா இடத்துலையும் பிரேதங்களால் இந்த முதல் உலக போர்லையும் 2ஆம் உலக போர்லையும் நிரப்பிட்டாரு இல்லைங்களா? இது மட்டுமா? 3ஆவது உலக போர்னு ஒன்று பெண்டிங் வேற இருக்குது. சரிங்களா? அப்ப இதுக்கே பிரேதங்களால் நிரப்பினார்னா படிங்க தொடர்ந்து. பாருங்க, விஸ்தாரமான தேசம்னா நம்ம இந்தியாவில் இப்ப வளரும் நாடு தாங்க. விஸ்தாரமா பூமியே ஆள்ற அளவுக்கு விஸ்தாரமா இருக்கிறது இன்னைக்கு நிலைமையில சொல்ற அளவுக்கு யாருன்னா சைனா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள் தான். அந்த விஸ்தாரமான நாடுகளில் உள்ள டம்மி ஆக்கிடுவார். அதான் ரெட்டை கோபுரம் விழுந்தோடனே இவங்களால என்ன பண்ண முடிஞ்சு? ரஷ்யா விழுந்தோடனே ரஷ்யா என்ன பண்ண முடிஞ்சு? அது மாதிரிதான் இந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். தொடர்ந்து வாசிங்க.
நதியில் குடிப்பார். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். இது நீங்க தப்பா புரிஞ்சுக்க இந்த வசனத்தை. தலையை எடுப்பார்னா அவர் தலையை அவரே எடுக்கிறது இல்ல. என் புள்ள தலை எடுத்துட்டான்னு சொன்னாக்கி என்ன அர்த்தம்? அப்ப அவர் வழியிலே அப்படின்னா இது இதை செய்ய போற காலம் இந்த காலம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி செய்யறதுக்கு முன்னாடி அவரு முதலாம் வருகையில வழியில தண்ணீரை குடிப்பார்னா மனுஷனா வந்து தண்ணீர்னா சத்தியத்திற்குரிய விஷயத்தை சாட்சியா சொல்லி அதுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து தகுதி அடைஞ்சு பரலோகம் போயிட்டு 2ஆம் வருகையில வர்றது தான் இந்த வழிங்கிறது. அப்போ முதலாம் வருகையில வந்துட்டு போனார் இல்லையா, நானே வழினார்னா என்னது? பரலோகத்திலேருந்து வந்தவரும் அவர் தான், வழியும் அவர் தான். அதே மாதிரி திரும்ப 2ஆம் வருகையில வந்து இந்த காரியத்துல இப்படி செய்யறதுக்கு அவர் முதலாம் வருகையில வந்து தண்ணீரை குடிப்பார். அந்த தண்ணீருங்கிறது தான் என்னதுங்க? எபிரேயர் 5:7 கூட படிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்ப அந்த கேட்கப்பட்டுன்னா அந்த தண்ணீரை குடிப்பார்னா பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து சத்தியத்தின் ஆவியினால அவர் பரிசுத்தாவினால அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த தண்ணீரை குடிப்பார்னா அவருக்குரிய அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில அவருக்கு தாகம் தீர்த்தவர் யாருங்க? பிதாவாகிய தேவன் தான். அப்ப அந்த தண்ணீரை குடிப்பார். நதி அப்படிங்கிற தேவனுடைய சத்திய நதியிலிருந்து இவர் சத்தியத்தை தானும் சத்தியமா இருந்தார், சத்தியத்தின்படி வாழ்ந்தார், அந்த வழியாகவும் சென்றாருங்கிறதுக்கு அடையாளமா பார்க்குறோம். சரிங்களா? அப்ப இதுதான் என்ன தலையை எடுக்கிறதுன்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம அவர் தண்ணியை குடிக்கும்போது அவர் தலையை அவரே எடுத்துக்குவாரா? அப்படி இல்லை. அவர் தலை எடுப்பார்னா ராஜா மாதிரி வந்து நிற்பார் அப்படி அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாக சொல்லப்படுது. திரும்ப இங்க வந்துடலாம் பாருங்க, இங்க வந்துருங்க. அப்ப எல்லா தேசத்திலும் உள்ள பெருந்தலைவர்கள் கோபுரங்கள் எல்லாத்தையும் தட்டி நொறுக்கி உட்கார் அப்படின்னு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ. சரிங்களா? இதெல்லாம் யார் நடத்துறான்னு புரிஞ்சுக்குங்க. இப்போ பெருசா மோடி இருக்கிறார்ல, அவருக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல இந்த வசனத்தின்படி எல்லாம் பார்த்தோம்னா. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போம் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்கினியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன். என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இப்படிதான் இந்த யுத்தம் ஸ்டார்ட் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு காரியமா நடக்கும். இது ஏன் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான பதில நம்ம 39ஆம் அதிகாரத்துல 5:6 படிச்சோம். இதுக்காக தான் நடந்துகிட்டு இருக்கு. படிங்க. 5:6. விசாலமான வெளியில் விழுவாய், நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் மாகோனிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அப்ப எல்லா தேசத்தாரும் இன்க்ளூடிங் இஸ்ரேலரும் தான் பாதுகாக்கப்பட்டது யாராலதான் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு காலகட்டம் எப்பதான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் தேசம் இந்த மாதிரியான ஒரு பேர் ஆபத்துக்குள்ள போயிட்டு வரும் பொழுதுதான் இஸ்ரேல் தேசமும் உணரும், அதை தொடர்ந்து உலக தேசங்களும் உணரும். அதை யாரை வச்சுதான் இதை செயல்படுத்துவாருன்னாக்க, யாரை வச்சு செயல்படுத்துவாருங்க? ரஷ்யாவை வச்சு உலக நாடுகளை புரிய வைப்பதற்காக. சரிங்களா? இதை தான் நம்ம அதே எசேக்கியேல் 38 கூட எத்தனாவது வசனம் படித்தோம்? எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை உணரக்கூடிய ஒரு இதை சொல்லுவாரு. 7 படிங்க. இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன், என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலத்தராக ஒட்டேன், அதனால் நான் இஸ்ரவேலில் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புற ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். இதுக்காக தான் இந்த 3ஆம் உலக போரினுடைய நிறைவு பகுதிக்கான ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே, இப்ப இதுல வந்து நீங்க 37ஆம் அதிகாரத்துல உள்ள 15 28 வசனங்களை நீங்க படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? அதை நம்ம வாய்ப்பு இருந்தால் நம்ம அடுத்த மாதிரியான கூடுகையில நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த 3ஆம் உலக போர் நடப்பதற்கான தயாரிப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 3ஆம் உலக போர் யாருடைய தலைமையில, யார் அட்டாக் பண்றதுக்கு நடந்துகிட்டு இருக்கு? இஸ்ரேலை அட்டாக் பண்ண ரஷ்யாவின் தலைமையில. யாரெல்லாம் அவங்களோட சேர போறாங்க? எல்லா நாடுகளுமே சேர்ந்து வருவாங்க. சரிங்களா? இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது 83ஆம் சங்கீதத்தில் உள்ள அரபு நாடுகளுடைய பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அது அவங்க நினைப்பாங்க, செய்ய முடியாது எதுவுமே. அப்படிங்கிறதா அந்த தீர்க்க தரிசனத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வுகள்லாம். ஆக இப்ப 1948 அது நாடாக, இஸ்ரேல் நாடாக ஸ்தாபிக்கப்பட்டது முதல்
நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தின் காலகட்டத்துக்கான ஒரு விஷயங்கள் தான் இந்த எசேக்கியேல் 36ல இருந்து நம்ம ஒரு சில வசனங்கள் அப்படியே படிச்சுட்டு வந்தோம்னாக்க தொடர்ந்து 37, 38, 39 வசனங்கள் வரையும் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப ஒரு ஒரு ஒரே ஒரு வசனத்தை பத்தி நம்ம படிச்சுட்டு இந்த ஒரு கூடுகையை நம்ம நிறைவு பண்ணலாம். நம்ம 37ஆம் அதிகாரத்துல அந்த எலும்புகள் எல்லாம் கூட்டி சேர்க்கிறது இன்னைக்கு தேசமாக்கிட்டது தான் தீர்க்க தரிசனமா பார்க்கிறோம். சரிங்களா? அதுல ஒரு வசனம் 25 படிங்க. 25 நான் என் தாசனாகிய யாக்கோப்புக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார். ஓகே, இப்ப இந்த 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 ஒரு சூழ்நிலைகள் நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதத்துல இஸ்ரேல் வந்துருச்சுன்னா இல்ல. அப்ப இல்ல யார் வந்திருக்கணும்? அப்ப பூமியில அதிபதியா அல்லது பிரபுவா? கிறிஸ்து வானத்துல 2ஆம் வருகையில வந்துட்டு இருக்கிறாரு. இப்ப பூமியில யார் வந்திருக்கணும்? என்னுடைய தாசனாகிய தாவீது பூமியில பிரபுவா இருப்பாராம். அப்படிதானே இருக்குங்க? அப்ப முற்பிதாக்கள்லாம் வந்து அங்க ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வரப்போறத சொல்றாரு. அப்ப இந்த மகா உத்தர காலம்லாம் ஒரு நிறைவுக்கு வரும் பொழுது இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? முற்பிதாக்கள்லாம் வந்துருவாங்கங்கிறது இந்த 3ஆம் உலக போரை நடத்தி ஜெயிக்க வைக்க போறதே இந்த முற்பிதாக்கள் தான். அதுக்கெல்லாம் நம்ம மீகாவில் படிச்சிட்டோம், நம்ம போன வாரமே படித்தோம். அப்ப அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு விஷயம் இந்த பூமியில நடக்கும். அது என்னன்னு பாருங்க, படிங்க. நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். அப்ப இதெல்லாம் நிறைவுக்கு வரும்போதுதான் தேவன் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை இஸ்ரேல் மத்தியில ஸ்தாபிப்பாராம். யார் அந்த பரிசுத்த ஸ்தலம்? அவர் பரிசுத்த ஸ்தலம்னா அவர் வந்து வாசம் செய்கிற ஒரு இடமா மாறிடும். அப்படித்தானே அர்த்தம் அது? அப்ப யார் அந்த பரிசுத்த ஸ்தலம்? புதிய எருசலேம் தான். அப்ப மகிமையடைந்த புதிய எருசலேம் ஆகிய சபை உயிர்த்தெழுந்து போய் மகிமையடைந்து அந்த தன்மைக்குரிய எல்லாமே பூமியில் வந்து வாசம் செய்வதற்கான எல்லா ஏற்பாடும் நடந்திருக்கும். இதை தான் வெளிப்படுத்த அந்த வசனத்தை முடிச்சிருங்க. 28 வரை 28 வரை முடிச்சிருங்க. என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். பாருங்க, இந்த வசனம் வேற எங்கேயாச்சும் இருக்கா? புதிய ஏற்பாட்டிலே இருக்கு. அது எப்ப நடக்க போகுதுங்கிறத பார்க்கும்போது நான் தொடர்ந்து முடிச்சிருங்க. 28 முடிச்சிருங்க. அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது என்றென்றைக்கும் நித்தியத்துக்கும் சாலமோன் கட்டின ஆலயம், ஏரோது கட்டின ஆலயம்லாம் 70 AD முடிஞ்சு போச்சு. அதான் அவர் வாசம் செய்கிற வாசஸ்தலம் ஆசரிப்பு கூடாரமா? இல்ல, நித்திய வாசஸ்தலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கார். நான் வந்து உங்க மத்தியில இருப்பேன் அப்படிங்கிறது. படிங்க. நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், எல்லா தேசங்களும் அறிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். அப்ப அதுக்கு தான் நம்ம வெளிப்படுத்தல் 21ல 1ல இருந்து 4 வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்துதல் 21 வசனம் 1 பக்கம் 353. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. அப்ப 2ஆம் உலகம் ஒளிஞ்சு போயிடும். நீதி வாசமா இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வான ஒரு விஷயம். அப்பனா 3ஆம் உலக போர்லாம் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? முடிஞ்ச பிறகு நீதி வாசமா இருக்கிற ஒரு தேசம் முற்பிதாக்கள்லாம் வந்திருப்பாங்க, எல்லாருமே வந்திருப்பாங்க. அததான் இங்க சொல்லப்படுது. முந்தின வானமும் முந்தின பூமினா இப்ப இருக்கிற 2ஆம் உலகம் அழிஞ்சிரும். வானத்துக்குரிய 1,44,000 பேரும் ரெடி ஆயிருவாங்க. பூமிக்குரிய பிரபுக்களும் உயிர்த்தெழுந்து வந்திருப்பாங்க. எல்லாம் சமாதானமா இருக்கும். அடுத்தது என்னது? சமுத்திரம். அப்ப சமுத்திரம் இல்லாம இருக்குமா? அப்ப துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களும் இந்த பூமியில இல்லாம போயிருவாங்க. அப்பனா சமுத்திரம் இருக்கும்னா சமுத்திரம் இருக்கும், தண்ணி இருக்கும். ஆனா துன்மார்க்கமாய் வாழக்கூடிய ஜனங்கள் இந்த பூமியில இல்லாமல் போயிருவாங்க. அந்த புதிய வானத்துல ஒருவேளை இருந்தாங்கன்னா அவங்க வெளியேற்றப்படுவார்கள். தொடர்ந்து வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவன்
இந்த மகிமை அடைந்த ஜெருசலேம் யாரை அடையாளப்படுத்துது தெரியுங்களா? அதிலே 9வது வசனத்தை படிச்சிருங்க. 9வது வசனம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. அப்ப மகிமை அடைந்த ஜெருசலேம் யாரை அடையாளப்படுத்துது? இல்ல வேணாம். அப்ப புரியுதுங்களா? மகிமை அடைந்த ஜெருசலேம் யார்? அது மணவாட்டியாகிய கிறிஸ்துவினுடைய மணவாட்டி. அதுதான் பரலோகத்திலிருந்து மகிமை அடைஞ்சு எங்க வரப்போகுது? பூமிக்கு. அப்ப இப்ப இங்க வந்துருங்க. 3வது வசனம் படிச்சீங்களா? 2வதா? படிங்க. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இப்ப எசேக்கியேல்ல படிச்ச அந்த வசனம் எப்ப நடக்கும்? சமாதான ராஜ்யத்தில். அந்த 3ஆம் உலக போரெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் சபை நிறைவடைஞ்சு இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு உண்டாகும்படிக்கு 3ஆம் உலக போராகிய கோகுமாகோகு யுத்தம் உண்டாகி அதுக்கும் ஒரு முடிவு கட்டி எல்லாத்தையும் சமநிலை பிரமாணத்துல ஆசீர்வதிக்கும் பொழுது சபை மகிமை அடைந்து பூமியிலே வரும். அதுல யார் வந்து வாசம் செய்வார்? தேவனும் கிறிஸ்துவும் வந்து வாசம் செய்கிற ஒரு இடமாக இது இருக்கும். அப்ப தொடர்ந்து வாசிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. அப்ப இதெல்லாம் எப்பதான் நித்திய ராஜ்யத்தின் சமாதான ராஜ்யம் எப்பனா இந்த 3ஆம் உலக போராகிய கோகுமாகோகு யுத்தத்துக்கு அப்புறம் தான். சரிங்களா? ஓகே. இப்ப ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல 2-3 வசனத்தையும் வாசிச்சிடலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் வசனம் 2-3. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஒரு ஆலயம் கட்டலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவப்பு கிடாரியை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நடக்க போறது இல்லை. மகிமையடைந்த ஜெருசலேம் ஆகிய அந்த ஆலயம் பரலோகத்திலிருந்து மகிமை அடைஞ்சு இந்த பூமிக்கு வர்றதை பத்தி தான் பேசப்பட்டிருக்கு. அது யாரது? அது யாரது? ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். நாங்க தான். நமக்கு தான் இந்த ஒரு மகிமை அடைந்த தன்மைக்கான வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். சரிங்களா? அப்ப தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். அப்ப மலைகளுக்குன்னா எல்லா ராஜ்யங்களுக்கு மேலாக உயர்ந்த ராஜ்யத்திற்குரிய தன்மையில உயர்த்தப்படும். படிங்க. எல்லா ஜாதிகளும் அதற்கு, எல்லா தேசமும் அங்கே ஓடி வருவாங்களாம். அப்புறம் படிங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும், கர்த்தருடைய பர்வதம்னால கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அப்ப ஆலயம் யாரு? நாம தான். தொடர்ந்து வாசிங்க. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம். அப்ப அந்த வழி ஒரு வழி ஒண்ணு ஓபன் ஆகும் அந்த நேரத்துல. இப்ப யாருக்கு அந்த வழி ஓபன் ஆயிருக்கு? என்ன வழி? அப்போ ஒண்ணு ஓபன் ஆகும். அது எந்த வழி? விசாலமான ஹைவே. சரிங்களா? அந்த ஹைவே கண்டுபிடிப்பாங்க அவங்க. படிங்க தொடர்ந்து. ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அப்ப சீயோன் யாரு? வெளிப்படுத்தல் 14:1 பாக்குறோம். 1,44,000 பேரும் ஆட்டுக்குட்டியும். ஜெருசலேம் யாரு? அவருடைய மனவாட்டியாகிய சபை. அங்கிருந்துதான் சத்தியமும் நீதியும் சத்திய வார்த்தையும் புறப்படும். இப்பொழுதும் நம்மள்கிட்ட தான் இந்த சத்திய வார்த்தையை, அந்த சபை வாய்ப்பில் உள்ள சத்திய வார்த்தையை நம்மகிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட மகத்தான ரகசியங்களை அவருடைய தீர்க்கதரிசிகளாகி அவருடைய ஊழியக்காரருக்கு சொல்லாம எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டார். சரிங்களா? ஆக நாமெல்லாம் யாருன்னு புரிஞ்சுக்கணும்னா, இந்த சத்தியத்தை புரியுற அளவுக்கு நம்மளுக்கு மைண்ட் கொடுத்துருக்கிறாருன்னா ஆமோஸ் 3:7. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஓகேங்களா? பாருங்க, ஆதியிலேருந்து நடந்ததையும் சொல்லிட்டாரு. ஏறக்குறைய இந்த 150 வருஷங்களா நடந்திருக்கிற சம்பவங்களையும் சொல்லிட்டார். இதெல்லாம் யாருடைய வருகையில் பிரசனத்தில் நடக்கும்னு சொல்லிட்டார். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது என்னதுங்கிறதையும் சொல்லிட்டார். இனிமே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டார். நித்திய ராஜ்யத்திற்கான ஆசீர்வாதம் என்னங்கிறதையும் சொல்லிட்டார். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துல உள்ள யாருக்காச்சும் பெரிய போதகர்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் இந்த ஆழமான காரியங்கள்லாம் அற்பமும் குப்பையும் ஒண்ணுமில்லாத நமக்கு தேவன் இவ்வளவு பெரிய ரகசியத்தை அவருடைய மைண்ட்ல உள்ள விஷயங்களை நம்மளுக்கு புரிய வச்சிருக்கிறாருன்னா நாம் அவருடைய ஊழியக்காரர்களாகிய
தீர்க்கதரிசிகள். ஏன்னா இந்த விஷயத்தை சொல்லிட்டு தான் செய்வார். யார்கிட்ட சொல்லிட்டு செய்வார்? ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகள். அப்படின்னா நம்மலாம் யாரு? இப்போ ஊழியக்காரர்களாகிய, இதெல்லாம் அறியாம இருக்கிற எல்லா போதகர்களும் ஊழியர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரிங்களா? சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான மறைபொருளை தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நம்மளையும், ஒரு அற்பமாய் உள்ள நம்மளையும், சரிங்களா, பெரிய பெரிய அறிவாளிகளுக்கெல்லாம் இதை சொல்லிக் கொடுக்கலங்க. நம்மளையும் தேவன் ஒரு பொருட்டாக எண்ணி இவ்வளவு மகத்துவமுள்ள ரகசியத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கார். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. அந்த நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்தை அந்த காரியத்துக்குள்ளாக நாம் பயணிப்போம். ஆமென்.